இப்ப எப்படி சார் நான் சொந்தக்காரங்களோட பழகிறதா வேண்டாவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து தனிமையிலே இருந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ இதுக்கு ரொம்ப சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, சூரியன் கர்மா சந்திரன் கர்மா ரெண்டும் உங்களுக்கு இருக்குதா? அப்பா வழி உறவோ அம்மா வழி உறவோ எந்த வழி உறவையும் நம்ம ஒதுக்க சொல்லவே இல்லை. ஒரேடியா ஒதுக்குங்க, ஒரேடியா தூர தூக்கி போடுங்க, ஒரேடியா வந்து இவங்ககிட்ட பேசவே பேசாதீங்க, இவங்களோட கான்டாக்டே வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனா அதுல நல்லவங்க கெட்டவங்க உண்டு தானே? ஆமா. ஒருத்தவங்களோட பழகும் பொழுது, ஒருத்தவங்களோட பேசும் பொழுது, ஒருத்தவங்க கிட்ட தகவல் பரிமாற்றம் வைக்கும் பொழுது அவங்க என்ன இன்டென்ஷன்ல நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம நாளடைவுல எடுத்த உடனே நம்மளால கணிக்க முடியலன்னாலும் உள்ளுணர்வு மூலியமா நாளடைவுல நம்மளால கணிச்சிட முடியும்ல. ஆமா. அதுல தயவு செஞ்சு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. தந்தை வழி சொந்தம், தாய் வழி சொந்தம், இந்த ரெண்டு கர்மாவும் என் ஜாதகத்துல இருக்குப்பா. சூரியன் கர்மா இருக்குது, எனக்கு சந்திரன் கர்மா இருக்குது, ரெண்டுமே இருக்குது என் ஜாதகத்துல. நான் யார்கிட்ட கவனமா இருக்கணும்னா தந்தை வழி தாய் வழி சொந்தங்கிட்ட ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டே இருங்க. யார் யார் எப்படி எப்படி அப்படின்றத ஒரு ரீடிங் நம்ம அனலைஸ் பண்றோம்ல, ஒவ்வொரு மனுஷங்களோட கேரக்டர் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல, அவன் அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ண விட்டு தந்தை வழி குடும்பத்து நபர்கள் பிளஸ் தாய் வழி குடும்பத்து நபர்கள் சொந்தம் சொல்லிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய குணாதிசயம், அவங்க என்ன பழகுறாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன அர்த்தத்துல பேசுறாங்க, எந்த இன்டென்ஷன்ல பேசுறாங்க, இத நார்மல் மற்ற கர்ம பதிவு இருப்பவர்களை விட இந்த சூரியன் சந்திரன் கர்ம பதிவை கொண்டவர்கள் கவனித்துதான் ஆக வேண்டும். வேற வழியே கிடையாதுமா. இதுல எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். நீங்க ஜெனரலா சூரியன் கர்மா அப்பா வீட்டு சைடுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அப்பாக்கு தங்கச்சியா வரவங்க எல்லாருமே நமக்கு சுக்கிரன் கர்மாவா வந்துரும். அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாரையும் இன்க்ளூட் பண்ண முடியும் நம்ம? இப்போ நீங்க வெறும் சுக்கிரன் கர்மான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம்ன்றது வெறும் சுக்கிரன் கர்மா மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ வெறும் சுக்கிரன் கர்மா அப்படின்னா வெறும் மனைவி மட்டும் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா வெறும் அத்தைன்ற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் ஆகுது. இதே நீங்க வந்து புதன் கர்மானா வெறும் தாய் மாமா அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் மட்டும் வருது. ஆனா பொதுவா சூரியன் கர்மானா எல்லாமே வந்துருவாங்கல்ல. ஆமா. இப்ப சந்திரன் கர்மானா எல்லாமே வந்துருவாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு இப்ப சனினா சித்தப்பா அப்படின்னு ஒரு காரணம். இப்போ மற்ற கர்ம பதிவு இப்ப ஏன் வந்து சூரியன் கர்ம பதிவும் சந்திரன் கர்ம பதிவும் இந்த உறவுகள்ல மற்றவங்களை விட இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க சூரியன் கர்மாவும் சந்திரன் கர்மாவும் தான். எல்லாமே இன்க்ளூடட். இதே உங்களுக்கு சனி கர்மான்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சித்தப்பா மட்டும்தான். ஆமா. சனி கர்மான்றது வெறும் மூத்த சகோதரர் மட்டும்தான். அதே மாதிரி செவ்வாய் கர்மான்றது வெறும் கணவர் வீட்டு வழி, செவ்வாய் கர்மான்றது வெறும் இளைய சகோதரர் மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு மற்ற எல்லா கர்ம பதிவும் குறிப்பிட்ட ரிலேஷனுக்கு போயிடும். ஆமா. ஆனா சூரியன் கர்மான்னு வரும்போது அப்பா சைடு பூரா வந்துரும். கரெக்ட். ஓகேங்களா? சந்திரன் கர்மா வரும்போது அம்மா சைடு பூரா வந்துரும். இதுல என்ன தெரியுமா பெரிய ஒரு டிராபேக்? நான் பார்த்த நிறைய சூரியன் கர்மா சந்திரன் கர்மா சம்பந்தப்பட்ட ஃபேமிலி, இப்ப ஒருத்தருக்கு ஒரு ஆயில்ய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இப்ப சந்திரன் கர்மா இல்ல, வெறும் சூரியன் கர்மா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த நான் பார்த்த அனுபவத்தை சொல்றேன். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கேன், நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கேன். சூரியன் கர்மா மட்டும் இருக்குது, சந்திரன் கர்மா இல்ல அப்படி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த குடும்பங்கள்ல பல பேரு அப்பா வீட்டு வழி சொந்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட கான்டாக்ட்லயே இருக்கிறது இல்ல. எப்படின்னு சொல்றேன், பக்கத்து தெருவுல தான் இருப்பாங்க, ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் இருப்பாங்க, ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளதான் இருப்பாங்க. எது தந்தை வீட்டு வழி சொந்தம் இங்கேதான் இருப்பாங்க, நம்ம ஏரியாவிலே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. என்ன சென்ஸ்ல சொல்றது புரியுதா? அதாவது ஒருத்தவங்களோட நல்லது கெட்டது கூட நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, ஒரு நிலை இருக்குதுல்ல. அவங்கள பத்தி அப்டேட்டே தெரியாது நமக்கு, அந்த குடும்பத்தை பத்தி தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களோட டச்லயே இருக்கிறது இல்ல. ஆனா அவங்களுக்கு சந்திரன் கர்மா இல்ல, வெறும் சூரியன் கர்மா தான் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, தாய் வீட்டு வழி சொந்தம் இருக்குல்ல, 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 5000 மைல் இருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன சமைக்கிறது கூட இருக்குது. புரியுது வித்தியாசம்? தாய் வீட்டு வழி சொந்தத்தோட நல்லா நாமளா போக்குவரத்து இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா சூரியன் கர்மா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பல நபர்கள், பெண்கள் ஆண்கள், அதுல பல நபர்கள் அவங்க தந்தை வீட்டு வழியோட அவங்களுக்கு சரியான கான்டாக்ட் இல்லை. நான் பார்த்த பல ஜாதகங்கள். ஆனா அது கெட்ட ராசன் கேட்டீங்கன்னா கெட்டதெல்லாம் கிடையாது. ஏன்னா சப்போர்ட் இல்ல, ஆனா தொந்தரவும் இல்ல. ஆமா. சோ உங்களுக்கு வந்து ஆதரவும் இல்ல, அதே சமயம் எதிர்ப்போ தொந்தரவா அவங்க சைட்ல கிடையாது. இதே மாதிரி பேட்டர்னு சந்திரன் கர்மா கொண்ட ஜாதகங்கள் இருப்பாங்க இல்லையா, பரணி மகம் கேட்டு விட்டுறாது. இப்ப அவங்கள இப்ப சில பேர் வெறும் சந்திரன் கர்மா மட்டும் இருக்கும், சூரிய கர்மா இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஜாதகங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்படின்னா தாய் வீட்டு வழி உறவு கூட டச்சே இல்ல, தகப்பன் வீட்டு வழி உறவு கூட கொஞ்சம் போக்குவரத்து அப்படி இப்படின்னு இருக்குது, கொஞ்சம் பேசிக் கம்யூனிகேஷன் இருக்குது.
சில சந்திர கர்மா நான் பாத்துருக்கேன், எல்லாமே கிடையாது. சில சந்திர கர்மா பாத்துக்கிறேன், தாய் வீட்டு வழி உறவு கூட ரொம்ப ஒரு இதுவே ஒரு கம்யூனிகேஷனே ரொம்ப இல்லை. அவங்க கூட பிறந்தவங்க வரைக்கும் கம்யூனிகேஷன் இருக்காங்க ஒழிய அம்மா கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, ஆமா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டாய் ஒண்ணுமே இல்லை. சுத்தமா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியறது இல்லை. அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ இது இதை நீங்க நல்லதுன்னு சொல்வீங்களா கெட்டதுன்னு சொல்வீங்களா? அதுல நல்லதும் இருக்கு. ஆனா அதே சமயம் கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா என்ன, அவங்களுடைய ஆதரவு இல்லை, அவ்வளவுதான். ஆனா எப்பொழுதுமே நம்ம நிம்மதி பெருமூச்சு எதுல நம்ம விடுவோம், ஒருத்தருடைய ஆதரவு நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஒருத்தருடைய தொந்தரவு நமக்கு இல்லாம இருக்கணும். அந்த வகையில இப்போ 2 கர்மாவும் இருக்குதுன்னு வச்சுங்க, சூரியன் கர்மா சந்திர கர்மா 2 பேர் இருக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா அந்த நண்பர்கள் தான் நிறைய இப்ப கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு 2 கர்மாவும் இருக்குது, நீங்க சார் நீங்க சொன்ன 2 கர்மாவும் எனக்கு இருக்குது, எனக்கு அப்பா வீட்டு சைடும் எனக்கு பெரிய ஒட்டுதல் இல்ல, அம்மா வீட்டு சைடும் எனக்கு பெரிய ஒட்டுதல் இல்ல, நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்டா, தயவு செஞ்சு நான் சொல்றேன், நீங்க கொடுத்து வைத்த புண்ணியவான்கள். ஓகே, ஏன் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு மறுபடியும் சொல்றேன், 4 பேர் வேணுமா, 4 பேர் வேணும். ஆனா அந்த 4 பேர் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உண்மையா இல்லையா? ஆமா, நல்ல எண்ணம் கொண்டு தாய் வழியிலையும் தகப்பன் வழியிலையும் நம்ம நல்ல மனிதர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய தொடர்பு வச்சுக்கங்க. ஆனா நிறைய பேர் தீய எண்ணம் கொண்டு இருக்காங்களா, அவங்க உங்களை மதிக்கலையா, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலையா, கவலையே படாதீங்க. ஓகே, ஓகேங்களா? பெட்டர் பி அலோன் தேன் இன் a bad company. அதாவது தீயவர்களோடு கூடாத நட்பு இருக்கிறதுக்கு நீ தனிமையிலே இருக்கலாம். ஆமா, இவ்வளவுதான் விஷயம். எனக்கு சூரியன் கர்மா இருக்கு, எனக்கு சந்திரன் கர்மா இருக்கு, தந்தை வழி உறவுகள் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, தாய் வழி உறவு எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலை உங்க குடும்பத்தில் இருக்குதா, ரொம்ப சந்தோஷம், விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அவங்க நம்மை மதிக்க தேவையே இல்லை. நாம் நம்முடைய திருப்திக்காக வாழ்றோம். மத்தவங்க நம்மள பணக்காரன் புகழணும், மத்தவங்க இவன் இந்த நிலைமையில இருந்துட்டான் பாரு, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டம் பாரு அப்படின்னு மத்தவங்க புகழணுன்றதுக்காக நம்ம வாழ்றோமா? கிடையாது. அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை கிடையாதுமா. நீங்க சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது, எனக்கு 2 அக்காங்க, நான் 3வது. எனக்கு இந்த 2 அக்காக்கு 3 பேருக்குமே ஆயுள் இதுல பிறந்த குழந்தைகள். அக்காவோட 2 குழந்தைங்க. காற்றை பத்தி கேட்டாங்க, காற்றை பத்தி நம்ம சொல்லிடுவோம், நீரை பத்தி நம்ம சொல்லுவோம். காற்றுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகவல் பரப்புறதா அதுக்கு தன்மையே. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் அதனுடைய தன்மை. மார்க்கெட்டிங் அதனுடைய தன்மை, பேச்சு அதனுடைய தன்மை. ஓகேங்களா? நிறைய டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது அதனுடைய தன்மை. நிலைச்சு ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது அதனுடைய தன்மை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த காற்று சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் பார்த்துருவோம். ஏன்னா நெருப்பு ராசிக்கு நம்ம அட்வான்டேஜ் சொன்னோம், டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம் இல்லையா? எப்படி அவங்க படம் போட்டு தங்கமா மாறுறாங்க, எப்படி அவங்க டஃப் டைம்லாம் எதிர்கொண்டாங்கன்னு பார்த்தோம். இந்த காற்று ராசிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு அட்வான்டேஜ் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லிடுவோம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? காற்று ராசினா எதெல்லாம் காற்று ராசி? மிதுனம், அப்புறம் உங்களுக்கு துலாம் காற்று ராசியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் கும்பம் காற்று ராசிங்களா? சோ மொத்தம் 3 ராசி எடுத்துங்க, 3 லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம். மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி, இது 3 காற்று ராசி. இந்த காற்று ராசி அல்லது காற்று லக்னம், இந்த லக்னத்துல பிறந்தவங்களை குறிப்பா எடுத்துங்க, ராசி கூட விட்டுருங்க. லக்னம், மிதுன லக்னத்துல பிறந்தவங்க, துலா லக்னத்துல பிறந்தவங்க, கும்ப லக்னத்துல பிறந்தவங்க, அவங்க எடுத்துக்கோங்களேன். அவங்க கூட நீங்க உட்கார்ந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் தெரிய வரும். என்னன்னா, அவங்களுடைய பயணத்துல, தொழில் பயணம், வாழ்க்கை பயணம், அந்த பயணத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் சாதாரண கான்டாக்டே கிடையாது, சும்மான கான்டாக்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்லாம் அதாவது, எப்பா உனக்கு இவ்வளவு தெரியுமா, உனக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும், ஆனா அவங்க அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு கியூல நின்னா கூட ஒரு ஆளை உங்களால அவரோட கேட்டு பக்கம் கூட உங்களால போக முடியாது. ஆனா இவங்க அவர் கூட பழகி வைக்கிறது மட்டும் இல்லாம டைரக்டா இருந்தாலும் அப்பாயின்மெண்டே இல்லாம அவரை போய் பார்க்க முடியும். சொல்லுவாங்க இல்லையா? அவரை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்குது. நீ பாட்டுக்கு அசால்ட்டா அவர்கிட்ட போன்ல பேசுற, நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் பாக்குறேன். அந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட், அது என்ன ராசி, அது என்ன விஷயம் தெரியல, அந்த கான்டாக்ட் பயங்கர ஒரு வளர்ச்சி வாய்ந்த ஒரு நபர்களுடைய அந்த கான்டாக்டா இவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? டோர் லாக் பண்ண போறாங்க, டோர் தட்டி வாங்க, அதனால இது மட்டும் வச்சிருங்க, லாக் மட்டும் வச்சிருங்க, திறந்து விட்டுருங்க. ஓகே,
ஸோ இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் ஒரு பெரிய லெஜண்டோடைய கான்டாக்ட், பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட், தொழில வந்து ரொம்ப சிறந்து வழங்கக்கூடியவங்களோட கான்டாக்ட், ஒரு தொழில வந்து ஒரு ஒரு டவரிங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. டவரிங் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? அந்த தொழில ஜொலிக்கக்கூடிய ஆட்கள், அந்த துறையில ஜொலிக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுடைய கான்டாக்ட் அதெல்லாம் சர்வசாதாரணமாகவே இவருக்கு வரும். யாருக்கு வரும்? இந்த காற்று ராசி சம்பந்தப்பட்ட லக்னத்துல பிறந்திருப்பாங்கல்ல, மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம், அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கான்டாக்ட்லாம் சர்வசாதாரணமா கிடைக்கும். மற்றவங்களால நெருங்கவே முடியாத ஆட்கள்னா இவங்க சர்வசாதாரண நெருங்கிடுவாங்க. ஓகே, இது அட்வான்டேஜா? டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அவங்க கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்களை வாங்கிக்கணும்ல. ஓகேங்களா? நல்ல விஷயங்களை வாங்கி இவங்களும் வளரணும்ல, அவங்க திறன்ல இருந்து வாங்கி வளரணும்ல. அவங்க கிட்ட இருந்து பல நல்ல விஷயங்கள், பல சரக்கு இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா இவங்க அந்த ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி இவங்க தங்களை வளர்த்துப்பாங்க. ஆனா அதுல டிராபேக்கா இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனுடைய அருமையை உணராம கடைசி வரைக்கும் வேடந்தாங்கல் பறவை மாதிரியே சுத்தி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கெரியர்ல மேலையும் போகாம கீழையும் போகாம சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மீடியமா போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மீடியம் லைஃப்லயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கக்கூடிய ஒரு டைப் வந்து யாருன்னா இந்த மிதுனம், துலாம், கும்பம். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க இவங்கெல்லாம். நான் பார்த்த மிதுன லக்னம், நான் பார்த்த துலா லக்னம், நான் பார்த்த கும்ப லக்னம், அது ஜாப்ல இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அகல கால் வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. தனக்கு தெரியாத ஒரு ஃபீல்டுக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. தானே வேறு ஒன்றி நிக்கணும்னு வருது இல்லையா, மற்றவங்களை சாராம தானே ஒன்று இண்டிவிஜுவலா நிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப ரொம்ப தயங்குறாங்க. அப்படி தயங்கியே அவங்களுக்கான வாய்ப்பை விட்டுறாங்க. ஆனா இவங்க ஐடியா கொடுத்து பல பேர் பெரிய ஆள் ஆகுறாங்க. மத்தவங்களுக்கு இவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. மத்தவங்க வந்து இவங்க கிட்ட இவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த கான்டாக்டை பயன்படுத்தி மத்தவங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க மட்டும் அதே நிலையில அப்படியே தங்கிடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து மிதுன அந்த காற்று லக்னத்தை கொண்டவர்களுக்கு வந்து இருக்கு. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவங்க மாத்திட்டாங்கன்னா போதுமானது. அருமை சார். அடுத்து நீர் ராசி. யாராச்சும் முதல்ல காற்று ராசியில் இருந்துச்சு, இந்த தன்மை உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா முதல்ல ஐடி கரெக்டா வந்து நீங்க அதை அக்னாலேஜ் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல. ஓகேங்களா? ஏன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க, காற்று லக்னம், மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம், மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசி, இதை பற்றி என்னுடைய புரிதலை மட்டும்தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த ஜாதகங்கள் மூலியமா எனக்கு கிடைச்ச அனுபவங்கள். ஓகேங்களா? நான் வந்து ஒட்டுமொத்த 800 கோடி மக்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது. அதனால உடனே கமெண்ட்ல ப்ரெடிக்ஷன் சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து நின்றாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ஏதோ கேட்டீங்களே. நீர் ராசி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். நீர் ராசி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ஓகே, இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு போயிருங்க. அதான் நீர் ராசியினுடைய கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா? இருக்கிற இடம், இருக்கிற சூழல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த இருக்கிற சூழலை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர்களுடைய சுயத்தையும் இவர்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நம்ம வந்து ஒரு சுய அடையாளம், பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த நீர் ராசி, இந்த நீர் லக்னத்தை சேர்ந்தவங்க யார் யாரெல்லாம் இந்த நீர் லக்னத்தை சேர்ந்தவங்க, விருச்சிக லக்னம், மீன லக்னம், கடக லக்னம், இந்த மாதிரி இந்த நீர் லக்னத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. யாருக்காக இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க? அவங்க ஒரு தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சுற்றத்தாருக்காக, தன்னுடைய சமூகத்துக்காக, இல்ல ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுடைய சர்க்கிளுக்காக, தங்களுடைய நண்பர்கள் குழுவுக்காக, அதாவது இவங்க ஒரு குழுவோட ஒன்றி இருக்காங்க இல்லையா, அந்த குழுவுக்காக, அந்த குழு சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட தான் வந்து பொருந்தி போகணும், அந்த கூட்டத்தோட பொருந்தி போகணும். இந்த கூட்டத்தோட பொருந்தி போற பேர் வழின்னு சில பேர் இருப்பாங்க தெரியுங்களா. நம்ம வந்து எல்லாம் அப்படி கும்பலோட கும்பலா கலந்துடணும், கும்பலோட கும்பலா போயிடணும், நமக்குன்னு தனிப்பட்ட அபிப்பிராயம் வச்சு கூடாது அப்படின்னு சொல்ற பேர் வழிகள்லாம் இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி பேர் வழிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த கும்பலோட மாற்று கருத்து ஏற்படக்கூடாது, ஒரு கும்பலா பயணிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, அவங்களோட கருத்தோடு அப்படியே கலந்துடுறாங்க. அதுல இவர்களுடைய சுயத்தையே இவர்கள் இழக்க தயாராகின்றார்கள். ரொம்ப கஷ்டம் இல்ல? தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒருத்தவங்க இழக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா?
ஒரு குரூப்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சுயத்தையே இழந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது. யாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயம், ஆனா அதை இவங்க வந்து செய்வாங்க. யார் செய்யறாங்க? இந்த மீன லக்னத்தை சேர்ந்தவங்களும், இந்த விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்களும், இந்த கடக லக்னத்தை சேர்ந்தவங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேர்ல அந்த வலியை தாங்கிக்கிறாங்க, அந்த வலியை பொறுத்துக்கிறாங்க, அடாப்ட் ஆகிக்கிறாங்க. எவ்வளவு கடினமான சூழலா இருந்தாலும் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி, அந்த கும்பலுக்கு தகுந்த மாதிரி நான் பரவாயில்ல, நான் மாத்திக்கிறேன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய அந்த விடாப்புடி உடுப்புப்புடி வந்து அப்படியே கையில வச்சிருக்காம, அப்படியே இந்த நெருப்பு ராசிக்கு அப்படி நேர்மாறு ஆப்போசிட். நெருப்பு ராசி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கொள்கையை உங்களால் மாற்றவே முடியாது. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு போயிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. ஆமா, அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தண்ணி வந்து நீங்க எதுல ஊத்தி வச்சீங்கன்னாலும் அதுல பொருந்திடும், அதோட ஷேப்புக்கு அது அடாப்ட் ஆயிடும். நீங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சமூகம் இவங்களை எப்படியெல்லாம் வளைக்குதோ அந்த வளைப்புக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தையும் மீறி அந்த சமூக ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க. சொந்தக்காரங்க சொல்லிடக்கூடாது, அப்பா அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வெறும் நம்மளுடைய எண்ணத்தை மட்டும் நம்ம செயல்படுத்திடக்கூடாது, மற்றவங்களும் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட கருத்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி இருக்கு பாருங்க, அந்த ரகம் அதை இவர்கள் தொலைக்கின்றார்கள். அதனால் வரக்கூடிய வலியை இவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஸோ அந்த பழக்கத்தை கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கணும். மற்றவங்களுடைய அதாவது சமூகத்தினுடைய அங்கீகாரத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு கிடையாது. கூட்டத்தோட ஒன்றி வாழணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா அதற்காக தன்னுடைய சுய அடையாளத்தை இழக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதுதான் இந்த நீர் லக்னத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ். ஓகே, அருமை சார். சத்யராஜ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு அதாவது இயல்பா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கலாமா, ஓகே, அந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி புதுசா ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வருதுன்னு இருக்குல்ல. ஆமா, அந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி புதுசா ஒரு கான்செப்ட் உள்ள புகுத்துறது நவீனம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ சொல்லுவாங்கல்ல, இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ட்ரெண்டுக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அது எந்த அளவுக்கு அது நம்மளுடைய சுக்கிரன்ற அந்த புராண கதை இருக்குல்ல, 9 கிரகத்துக்கும் கடவுள் இருப்பாங்கல்ல, நவகிரகம் சுக்கிரன், வெள்ளிக்கு கடவுள் யாரு? சுக்கிராச்சாரியார் தானே. சுக்கிராச்சாரியார் வந்து யாரு? நம்மளுடைய புராண இதிகாசத்துல அசுர குரு, கரெக்டுங்களா. தேவகுரு வந்து பிரகஸ்பதி, அசுர குரு வந்து சுக்கிரன், ஓகேங்களா. இப்போ அசுர குருவா தான் நமக்கு அவரை தெரியுமே தவிர அவரை பத்தின இன்டெப்தான தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. புராணத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து மிருத்யுஞ்சயம் அப்படின்ற மந்திரத்தை உருவாக்குனவர். மிருத்யுஞ்சய மந்திரம் வந்து என்னது? இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற மந்திரம், கரெக்டுங்களா. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வித்தை தெரிந்த ஒரே ஒரு அந்த நவகிரகங்கள்ல ஒரே ஒரு ஆள் யாருன்னா சுக்கிரன் தான், கரெக்டுங்களா. அந்த மந்திரம் அதுக்கப்புறம் பலிக்காம போட்டுன்னு சொல்லிட்டு சாபம்லாம் கொடுத்தாங்க, அது வேற, அது இப்ப புராணத்துல வேற கதை அது. ஆனா அப்போ ட்ரெண்டை வந்து மாத்துறது இல்ல, ரிவர்ஸ் பண்றது இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் ரிவர்ஸ் பண்றதுன்னு இருக்குல்ல. இப்ப ஒருத்தவங்களுக்கு வயசாகுதுமா, ஏஜ் ஆகுறாங்க, அப்ப ஏஜ் ஆனா அந்த ஏஜிங்கான எல்லா தாக்கமும் உடம்புக்குள்ள இருக்குல்ல, அந்த ஏஜிங்க மாத்தி ரிவர்ஸ் பண்ணா அதுக்கு என்ன பேரு? ஆன்டி ஏஜிங்னு பேரு, கரெக்டுங்களா. ஒரு விஷயத்த அப்படியே ரிவர்ஸ் பண்றது, ஒரு விஷயத்த அப்படியே தலைகீழாக மாற்றுவது. என்னப்பா இது நம்மளுடைய வழக்கத்திலேயே இல்லையே, புதுசா நீ ஒண்ணு சொல்றியே அப்படின்னு சொல்லி அப்ப மத்தவங்கள ஏத்துக்க மாட்டாங்கல்ல. மத்தவங்க எல்லாம் நாங்கெல்லாம் அப்படியே ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு ஐடியாலஜில போயிட்டு இருக்கோம், நீ என்னவோ வர, நீ வந்து என்னவோ புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த அருமை அந்த சுக்கிரன் கர்மா கொண்டவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யாருக்கும் தெரியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ட்ரெண்ட் ஆயிடும்ல. அந்த மாதிரி நவீன ட்ரெண்டை உருவாக்கும் சக்தி படைத்தவர்கள் இந்த சுக்கிரன் கர்மாவை கொண்டவர்கள். ஜெனரலாவே திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரம் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம், அது ஜெனரலா சொல்றேன். இப்ப வந்து தொழிலோட 6 பத்தோட சம்பந்தப்படுத்தி சொன்னேன். ஜெனரலா திருவாதிரை சித்திரை திருவோணம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, அது அவங்க அதுல முக்காவாசி பேர் அதை உணர்றது கிடையாது. என்ன தெரியுங்களா? ட்ரெண்டை மாத்துறது, புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்குறது, ஓகேங்களா. இது ஒண்ணு. இது இல்லாம இந்த சுக்கிரன் கர்மா இல்லாம புதன் கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசினா போதும், அவர் பேசுறது எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு தன்மை இருக்கின்றது, அதற்கு பெயர் வசீகரம். உண்மைங்களா? கண்டிப்பா. ஆமா, ஏன்னா சினிமா துறை சுக்கிரன் தானே. அந்த வசீகரம் இருக்கிறதுனால தானே படத்துக்கு போறோம், ஹீரோவை கொண்டாடுறோம், கரெக்டுங்களா. அப்போ நீங்க இப்ப சுக்கிரன் கர்மா வந்து எப்படின்னா
கண்டென்ட்டே இல்லைன்னாலும் வெறுமனே ரீல்ஸ் போட்டே சம்பாதிக்கிறவங்க சுக்கிரன் கர்மா. ஓகேங்களா? கண்டென்ட்டே இருக்காது, அவங்ககிட்ட பேசுறது கண்டென்ட்டே இருக்காது. ஆனா வெறும் ரீல்ஸை வச்சு, வெறும் வசீகரத்தை வச்சே உங்களுக்கு வந்து மேல வரவங்க வந்து சுக்கிரன் கர்மா. புதன் கர்மா எப்படின்னா, நீங்க காற்றுகிட்ட கொடுக்க முடியாது. காற்று கிட்ட இருந்து நெருப்பு என்ன வாங்கிக்கலாம்னா, நெருப்புன்னு யார் சொல்றேன்? மேஷம், சிம்மம், தனுசு சொல்றேன். இப்போ ஒரு மேஷம், சிம்மம், தனுசு ராசி இருக்கிறாரு. அவருக்கு காற்று கிட்ட இருந்து ஒரு காரியம் ஆகணும். காற்று யாரு? மிதுனம், துலாம், கும்பம். காரியம் ஆகணும்னா டைரக்டா நீங்க அவங்கள அந்த டாஸ்க்ல இன்வால்வ் ஆகக்கூடாது. நீ எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்கக்கூடாது. எங்க போனா வேலை நடக்கும்ன்ற அந்த கான்டாக்டையும் ரெஃபரன்ஸையும் அவங்ககிட்ட கேட்கணும். கேட்டா தகவல் வந்து கொட்டும். என்சைக்ளோபீடியா ஜஸ்டேல் மாதிரி அவங்களே ஒரு ஜஸ்டேல், அவங்களே ஒரு என்சைக்ளோபீடியா, அவங்களே ஒரு டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி தகவலை கொட்டுவாங்க. ஸோ அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி நம்மளால ஈஸியா ஒரு 4 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிக்க முடியும். ஸோ இது அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. அடுத்து நெருப்பு நீரை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீர்கிட்ட ஒரு டாஸ்க் நீங்க கொடுக்குறீங்க, இல்லை நீர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவங்க கிட்ட திணிக்கவே கூடாது. யாரு? நெருப்பு இந்த நீர்கிட்ட திணிக்கவே கூடாது. நெருப்பு எது? மேஷம், சிம்மம், தனுசு இல்லையா? நீர் வந்து கடகம், மீனம், விருச்சிகம். அந்த கடகம், மீனம், விருச்சிகத்துக்கிட்ட மேஷம் வந்து நீ இதை செய், உனக்கு நல்லது, அதாவது அவங்களுக்கு நல்லதுன்னே சொல்லி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, அதையே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க அவங்ககிட்ட திணிக்கவே கூடாது. நெருப்பு ராசி நீர் ராசி கிட்ட திணிக்கவே கூடாது. எப்படி பண்ணலாம்னா, இந்த பாரு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை பண்ணா இந்த சக்சஸ் ஆகும், இதை பண்ணா இது நல்ல அடுத்த லெவல் ரீச் இருக்கும், வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ட்ரையல் மாதிரி கொடுப்போம் பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வேணும்னா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டி சீட்டு மாதிரி அப்ப கொடுத்து மட்டும் போட்டுருக்கோம். போட்டு அவங்க போட்டு வாழ்த்துன்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்து தான் ஆகணும். உடனே வரவும் போறது கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, நீ கன்க்ளூஷனுக்கு வரையோ வா, இல்லையோ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடணும், அந்த தகவல் மட்டும் அவங்ககிட்ட போட்டுட்டு வெளியே வந்துடணும். அவங்களா ஒரு குழம்பி கன்ஃபியூஷன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிப்பாங்க பாருங்க, அப்போதான் அவங்களுக்கான சொல்யூஷனை இவங்க கொடுக்கணும். இப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த நீரை இந்த நெருப்பால டேக்கிள் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா பல பேரோட அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க ஒரு விஷயத்துல கமிட் ஆகுறதுன்னு இருக்குல்ல, அவங்க ஒரு தொழில இறங்குறது, இல்ல அவங்களே வந்து தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள போய் கத்துக்கிறது, அந்த விஷயத்துல இறங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒரு 100 பேருக்கு இப்படி பிசினஸ் பண்ணுங்க, இந்த ஆளை போய் பாருங்க, இவர்கிட்ட போனீங்கன்னா டக்குன்னு அதுக்கான லைசன்ஸ் சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும், இப்படி விசா வந்து இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான நாலேஜ் வந்து காற்றுக்கிட்ட இருந்து கிடைக்கும். அவ்வளோ நாலேஜ் வச்சிருக்காங்கல்ல. ஆனா அந்த நாலேஜை ப்ராப்பரா சேனலைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ரெண்டாவது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை அவங்களால யூட்டிலைஸ் பண்ண தெரியாது. அப்போ அவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னா அவங்க ஏதாச்சும் ஒரு தொழிலை பண்ணணும், ஏதாச்சும் ஒரு துறையில இருக்கணும். மரத்தை விட்டு மரம் தாவற மாதிரி இவங்க ஃபீல்டு விட்டு தாவிட்டே இருந்தாலோ இல்ல பல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலோ எதுலையுமே ஸ்டாண்டர்டா இல்லாத பொழுது அப்ப அவங்களுடைய கான்டாக்டிங் இன்ஃப்ளூயன்ஸையும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க தனக்கான துறையை கரெக்டா தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சு ஒரு ஃபீல்டுனா ஒரு ஃபீல்டு, இல்ல 2 துறைனா 2 துறை, அதில் வந்து கரெக்டா அவங்க நிக்கணும். ஒரு இடத்துல நிக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் அந்த பொறுமையை வளர்த்து ஒரு இடத்துல நின்று அந்த கான்டாக்டிங் இன்ஃப்ளூயன்ஸையும் நமக்கு எப்படி பயன்படுத்திக்கணும்னு அவங்க யோசிச்சாங்கனாலே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்களால ஈஸியாக போக முடியும். இது காற்றுக்கான அட்வான்டேஜ். நீர் வந்து எப்படின்னா ஈஸியாக யாரை வேணாலும் அவங்களால வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியும், ஈஸியாக யார் கூட வேணாலும் பழகிட முடியும், பார்த்த உடனே ஈஸியாக யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட் ஆகிட முடியும். நெருப்புக்கு அப்படி நேர்மாறு ஆப்போசிட். ஓகேங்களா? ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கொஞ்சம் ப்ராப்பராக பயன்படுத்தணும். ப்ராப்பராக பயன்படுத்திட்டாங்கன்னா ப்ரொஃபஷனலாகவும் வளர முடியும், உறவு ரீதியாகவும் வளர முடியும். ரெண்டாவது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண் இருக்குல்ல, இப்போ நானே நல்லவன் நானே கெட்டவன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க, அந்த கன்ஃபியூஷனை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல பழகணும், ஒரு கேள்விக்கு ஒரு டிசிஷன் ஒரு முடிவாக இருக்க பழகணும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை மட்டும் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அவங்களால தாராளமாக போக முடியும். சரி, இப்போ இந்தந்த ராசிகள் அதோட நேச்சர் அதுதான். இவங்கெல்லாம் எப்படின்னா, இந்த நெருப்புக்கு நான் வந்து என்ன சொன்னேன், அவங்களா ஒரு துறையில இன்வால்வ் ஆகி அவங்களா பட்டு ஒரு அனுபவத்தை வளர்த்துப்பாங்க. அந்த அனுபவம் மூலியமா நாலேஜை கேதர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாலேஜை காற்று வந்து என்ன பண்ணுன்னா இவங்க கிட்ட இருந்து ஒரு மணி நேரம் பேசி இந்த நாலேஜ் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு விஷயத்துக்குள்ள அதாவது நான் கஷ்டப்பட்டு கோடிங் எல்லாம் போட்டு ஒரு சாஃப்ட்வேரை வந்து உருவாக்குறேன், அப்படியே வரியா கோடிங் பண்ணி சாஃப்ட்வேரை டிசைன் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி இன்னொரு சிஸ்டம்ல சொருகுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் காற்று. ஸோ காற்று வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து நிறைய டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் நிறைய ஆட்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில இன்வால்வ் ஆகி பொறுமையா உட்காந்து உழைச்சி வளர்ற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. ஏன்னா நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்னா லெஜெண்ட் கூட பேசுறேன். பெரிய ஆட்கள் கூடலாம் இருப்பாங்க, பெரிய ஆட்கள் கூடலாம் பேசுவாங்க. பேசி அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு பாருங்க, இவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தையே அவங்க ஆட்டோபயோகிராஃபில இருந்து தகவலை எடுத்துப்பாங்க.
எடுத்து 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 அவங்க கிட்ட ஒரு 100 ஆட்டோபயோகிராஃபினுடைய நாலேஜ் சேர்ந்து இருக்கும். ஆனா எதுவுமே அவங்க பட்ட அறிவு கிடையாது, எல்லாமே கேட்குற அறிவு தான். ஆனா காற்றுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சா எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க, இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ள, ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோட ஆஃபீஸ்க்குள்ள போறீங்க. யதார்த்தத்தில் நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ பெரிய ஆளால சாதிக்க முடியாத விஷயம் ஒரு சின்ன ஆள் சாதிச்சிருவாரு. இன்னைக்கும் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஏன்னா கான்டாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், இவங்க சொன்ன அந்த வேலை நடக்கும்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அந்த பெரிய ஆட்களினுடைய தொடர்பு இருக்கு பாருங்க, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு டெலிஃபோன் டைரக்டரியே போட்டு எழுதுற அளவுக்கு அவங்களால கான்டாக்டை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஆள் பார்க்க சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்டும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்தீங்கன்னா சிகரத்தை தொட்டவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கான்டாக்ட்லாம் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னாலும் அவங்களால ரெஃபர் பண்ண முடியும். ஒரு 100 கம்பெனியை ரெஃபர் பண்ண முடியும், ஒரு 100 பேர் ரெஃபர் பண்ண முடியும். அந்த ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த ஆற்றலை பாசிட்டிவா பயன்படுத்தினா அவங்களும் வளர முடியும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருவாங்க. அது மூலியமா மற்றவங்க வளருவாங்க, அவங்க அதே நிலையில இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கான இயல்பு. இப்போ நெருப்பினுடைய இயல்பு பார்த்தோம், நிலத்தினுடைய இயல்பு பார்த்தோம், காற்றினுடைய இயல்பு பார்த்தோம். அதே மாதிரி இந்த நிலத்தில் நம்ம வந்து சொல்லாமல் வர்ற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க தெரியுமா. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அவரே வந்து 2-3 PhDக்கு மேலே பண்ணியிருப்பாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை நல்லா வளர்த்து கொண்டு வந்து ஒரு 200-300 கோடி டர்ன் ஓவர் பண்ணும்போது திடீர்னு அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டு வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. ஓகேங்களா, அந்த 200-300 கோடிக்கான பங்கும் அவர் கேட்க மாட்டாரு, அந்த உழைப்பினுடைய எஃபிஷியன்சி அவர்கிட்ட கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி உழைச்சி அந்த உழைப்பினுடைய அனுபவத்தை ரொம்ப சேர்த்துக்கிறவங்க நில வீட்டை சேர்ந்தவங்க. நெருப்பு வந்து எப்படின்னா திறமையை வளர்த்து தன்னுடைய திறன் மூலியமா அனுபவத்தை சேர்த்துக்கிறவங்க. காற்று வந்து இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நாலேஜ் கேதர் பண்ணி கேள்வி ஞானம் மூலியமா அனுபவத்தை சேர்த்துக்கிறவங்க. நீர் இருக்காங்க இல்லையா, நீர் ராசினா யாருன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 வீடும் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட்டிங். இவங்க வந்து எப்படின்னா தண்ணிக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா அது காற்றும் கிடையாது, அது நிலமும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கு. நீங்க எதுல ஊத்துனீங்கனாலும் அது சம்பந்தப்பட்ட பாத்திரத்துல வந்து ஃபிட் ஆயிடும். ஸோ சூழலுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகக்கூடிய கேரக்டர் இவங்கெல்லாம். எந்த சூழல், அது இப்போ இந்த தூள் படத்தில் வந்து விக்ரம் சொல்வார் தெரியுங்களா, நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லு, அவங்க கேட்டால் அதுக்கும் நீ ஆமாமான்னு சொல்கிற, இவங்க கேட்டால் இதுக்கும் நீ ஆமாமான்னு சொல்கிற. எல்லாருக்கும் ஆமா போடக்கூடிய கேரக்டர். இது கடகமும் விருச்சிகமும் மீனமும் எல்லாரும் கூட அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய கேரக்டரு. எப்படின்னா ஈஸியாக மற்றவங்களோட பழகிடுவாங்க, ஈஸியாக மற்றவங்களோட அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களால ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் என்னன்னா, யாரை பற்றியுமே எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கவே இருக்காது. இப்போது நெருப்பு கிட்ட கேட்டிங்கன்னா இந்த விஷயம் இப்படி தான், இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டடியில் அவங்களோட அனலைசிஸில் அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நிலம் வந்து ரொம்ப லேட்டாக தான் இந்த பெர்ஸ்பெக்டிவை உருவாக்கும். காற்று வந்து கேள்வி ஞானத்தில் இந்த பெர்ஸ்பெக்டிவை எடுத்துக்கும். ஆனால் இதே நீங்கள் நீர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று கேட்டிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாற்றி பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஆளை பற்றி 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ் பேசுவாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஆளை பற்றி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியனே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு அதே ஆளை பற்றி கேட்டிங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக். ரெண்டாவது சார், மற்றவங்களை பற்றின ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது இல்லாதுன்றது வேற. முதல்ல நம்மளை பற்றினே ஒரு அபிப்பிராயம் வேணும்ல, நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது பிடிக்கல, இதுதான் நம்மளுடைய கொள்கை, இதுதான் நம்மளுடைய பவுண்டரி, இதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கலாம், இதுக்குள்ளே நம்ம தொழில் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நமக்குன்னு சில வரையறையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ரெண்டாவது, அந்த மாரல் பிரின்சிபலை எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம வந்து மீற மாட்டோம். ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்க என்னன்னா அந்த பவுண்டரி ஃபிக்ஸ் பண்றதுக்கு பாருங்க, அதுலயே அவங்களுக்குள்ள தெளிவு இருக்காது. அதனால வந்து கிளாஷஸ் ஏற்படுறது யாருக்கு வந்து ஏற்படும் பாத்தீங்கன்னா, நிலம் ராசி இருக்கு இல்லையா, ரிஷபம், கன்னி, மகரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் நீருக்கும் பெரிய கிளாஷ் எல்லாம் ஏற்படாது. அதே மாதிரி காற்று ராசி இருக்கு இல்லையா, மிதுனமும் துலாமும் கும்பம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் இந்த கடகம், மீனம், விருச்சிகத்துக்கும் கிளாஷஸ் ஏற்படாது. கிளாஷ் யாருக்கு ஏற்படும்னா நெருப்புக்கும் நீருக்கும் தான் கிளாஷ் ஏற்படும். ஒரு நெருப்பும் ஒரு நீரும் ஒரே ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது, வெறும் அப்பா பிள்ளையா இருக்கிறாங்கனாலே லைஃபே போராட்டம் தான். அது வந்து நீங்க அவாய்ட்லாம் பண்ண முடியாது, அதை சகிச்சுதான் ஆகணும். ஏன்னா இவங்க இன்ஸ்டன்டா சொல்யூஷனை தேடுறவங்க. அவங்களா போட்டு வாழ்த்துவாங்க. படத்துக்கு வரியான்னு கேட்டா அந்த படத்துக்கு ஒண்ணு வரேன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும் இல்லையா. வரலன்னு சொல்றதுக்கே 10 நாள் ஆயிடும், அதுக்குள்ள படத்தையும் தேட்டர் விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப கான்ட்ராஸ்டான கேரக்டர். இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருப்பு கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு, அது நம்ம என்ன சொல்றது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி என்னன்னா, சம்பந்தமில்லாத ஆட்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், யாராலுமே இறங்க முடியாது அப்படின்ற டைம்ல இவங்க இறங்கிடுவாங்க, யோசிக்கலாம் மாட்டாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு நம்மளுடைய வேலை இருக்கே,
நம்ம பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விடணுமே, நம்ம ஒய்ஃபை போய் பார்க்கணுமே, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. டப்புக்குன்னு இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்குறதுன்னு இருக்குல்ல, உனக்கு ஒரு வேலை இருக்குல்ல, உனக்கு இது தேவையா, இது தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் இன்வால்வ் ஆகுற அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகுறதுல நம்பர் 1 வந்து நெருப்பு. அவங்களுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம், கண்ணு முன்னாடி யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக இவங்க அதை செய்யணுன்ற அவசியமே இவங்களுக்கு கிடையாது. இவங்க வேலையை விட்டுவிட்டு அங்கே போய் நிற்பாங்க. ஓகேங்களா, உடல் உழைப்பால, பிசிக்கல் எஃபர்ட்டால இவங்க வேலையை விட்டுவிட்டு அங்கே போய் நிற்பாங்க. நின்றுட்டு பின்னாடி வாங்கியும் கட்டிப்பாங்க. இதை தியாகம் உண்டு. ஓகேங்களா, தியாக மனப்பான்மை. அவங்க மாதிரி தியாகிகள் யாரும் கிடையாது. ரிஷபத்துக்கு என்ன உண்டு, நிலத்துக்கு என்ன உண்டு, ரொம்ப பொறுமை உண்டு. ஏன்னா நிலம். ஓகேங்களா, நிலம் வந்து எப்படி இருக்குன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப பேச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப வந்து அப்படியே படப்படன்னு பேசுறது, எல்லாருக்கிட்டையும் பழகிறது, மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, நிறைய பேர்கிட்ட பேசிட்டே இருக்கிறது, நிறைய கான்டாக்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் இந்த நிலத்துக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலை, என் கடமை உழைக்கணும். ஏன்னா அது என்ன வீடு, கர்ம வீடு. கரெக்ட் தானே? இல்ல, ஒருத்தருக்கு நீங்க சொல்றது ஓகே, நீங்க சொல்றது எல்லாம் ஹெல்ப் பண்றவங்க அட்வான்டேஜ் பத்தி பேசுறீங்க. இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை வருது எப்படி? அது எப்படி சொல்றேன். இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றல, பிரச்சனை அது மூலமா தான் வரும். அந்த பிரச்சனை எப்ப யாருக்கு வரும் அப்படின்னா, இந்த நிலத்துக்கு வந்து நீர் ஹெல்ப் பண்ணுது பாருங்க, நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்துறதுக்கு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை உணர்த்துறதுக்கு போராடும்ல, அந்த டைம் தான் ப்ராப்ளம் வரும். அது எது, நிலத்துக்கு நீர் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நீருக்கு நெருப்புக்கு எப்ப தெரியுமா சண்டை வரும்? நீர் ஒரு தவறான பாதையில் இருக்குது, ஒரு தவறான விஷயத்தை செய்யுது, அதை நெருப்பு சொல்லுது. நெருப்பு சொல்லும்போது நீர் அதை கேட்கணும்ல, அதை கேட்காம நிறைய பேர் அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல. அடம் பிடிச்சிட்டு உட்காரும்போது நெருப்புக்கு ஒரு எரியும் பாருங்க, அந்த எரிச்சல். நீங்க வந்து மற்ற ராசிகளை கூட விட்டுருங்க. அதை நான் வந்து ஒரு ராசிக்கும் கனெக்ஷன் சொன்னல, நிலத்துக்கு வந்து நீர் உதவும், நீருக்கு நெருப்பு உதவும், நெருப்புக்கு காற்று உதவும் சொல்லுவோம் இல்லையா? அப்போ உதவுறதுன்னா என்ன? சரியான நேரத்துல சரியான தகவலை ஒருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான் உதவுறது. ரெண்டாவது, தப்பான வழியில ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்கன்னா, வேணாப்பா நீ அந்த வழியில போகாதன்னு சொல்லி அந்த வழியில இருந்து அவங்களை மடை மாற்றி கொண்டு வருவதுதானே உதவுறது. அது பேருதவி. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த உதவியை பண்ணும்போது அந்த உதவியை பெறவங்க அதை கிரகிக்கக்கூடிய நிலையில் இருக்கணும்ல. மற்ற ராசி, நில ராசி கூட ஓகே, ஓரளவுக்கு நீர் ராசி சொல்றதை கேட்டுப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நெருப்பு ராசி, காற்று ராசி சொல்றதை கேட்டுப்பாங்க. ஓகேங்களா, ஆனா இந்த நீரும் நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெருப்பு ராசிக்கு யாரை வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியுமா? காற்று ராசியை நெருப்பால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும், ஒரு நில ராசியை நெருப்பால ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும், ஆகாய தத்துவத்தில் இருக்கிறவங்க கூட நெருப்பு ஈஸியா ஓட்டிட முடியும். ஆனா ஒரு நீர் ராசியை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு கஷ்டம் மற்ற ராசிகளுக்கு இருக்காது, நெருப்பு ராசிக்கு தான் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேவரிங் மைண்ட் எப்பவுமே இருக்கும். ஆமா, என்ன சொல்றத விட மற்ற ராசிகளுக்கு இப்ப நிலத்துக்கு பொறுமை இருக்குல்ல, இப்ப நீர் வந்து சொல்ற பேச்சை கேட்கறாங்களோ கேட்கலையோ, நிலம் வந்து பொறுமையா இருக்கும். அதே மாதிரி நிலம் வந்து டக்குன்னு மாறுறாங்களோ இல்லையோ, நீர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போயிடும். ஓகேங்களா, காற்று எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும், ஏன்னா காற்றுக்கு எல்லாருமே வேணும். ஆனா அந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதோட ஃப்ரீக்வன்சி அது கூட எரியுற மாதிரியான ஆட்கள் இருந்தா மட்டும்தான் அது ஒட்டும். ஓகே, இல்லனா ரொம்ப கஷ்டம். நெருப்பு ராசியை வந்து ரொம்ப காண்டேத்துறது, ரொம்ப இரிட்டேட் பண்றதுல நம்பர் 1 நீர், ரெண்டாவது நிலம். காற்று கூட இரிட்டேட் பண்ணது, காற்று வந்து சரிசன் கேட்டு போயிடும். ஓகேங்களா, ரொம்ப நெருப்பு ராசி வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குது, ஒரு விஷயத்தை இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்றாங்க, அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா தான் நீர் செய்யும். நீங்க வேணா யதார்த்தத்துல பாருங்க, மேஷம், சிம்மம், தனுசு இத லக்னம் கொண்டவங்க இருப்பாங்கல்ல. ஓகேங்களா, அவங்க இந்த மீனம், விருச்சிகம், கடகத்துக்கு, இந்த கடக ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல, இந்த கடகம், விருச்சிக, மீனம் எல்லாத்துக்கும் தலையாட்டம். நீர் கிட்ட இருக்கக்கூடிய சக்தி என்னன்றீங்களா, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நம்பிக்காது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் தலையாட்டம். ஆனா கடைசியில அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க அதை தான் செய்வாங்க. சொல்றது என்ன புரியுதா? உங்களுக்கு ஒரு திடமான எண்ணம் இருக்கணும்ல ஃபர்ஸ்ட். இது எது செய்யலாம், இது எது செய்யக்கூடாது, ஒரு கொள்கை கோட்பாடு உங்களுக்கு இருக்கணும்ல. சரி, உங்களுக்கு இல்ல, சொல் புத்தி இல்ல, அட்லீஸ்ட் சுய புத்தி இல்ல, அட்லீஸ்ட் சொல் புத்தியாவது சொல்றவங்களே அதை எடுத்துக்கணும்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, தானும் ஒரு முடிவு வர மாட்டாங்க. நெருப்பு ராசி கொடுக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கைடன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அப்படி போட்டு உழட்டுவாங்க. அந்த உழட்டுறதுனால என்ன ஆகும்னா, நெருப்புக்கும் நீருக்கும் ஒரு போர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு உளவியல் போர் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற ராசிகளுக்குள்ள, அதாவது நிலத்துக்கு நீருக்கு நடுவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய உளவியல் பிரச்சனை வராது. அதே மாதிரி நெருப்புக்கும் காற்றுக்கும் நடுவில் பெரிய உளவியல் பிரச்சனை உங்களுக்கு வராது. ஓகேங்களா, ஆனா இந்த அபிப்பிராயமாகட்டும், கருத்தாகட்டும், அந்த கருத்து மோதல், அபிப்பிராயம் மோதல் எல்லாமே யாருக்கு வரும் பாத்தீங்கன்னா, நெருப்புக்கும் நீருக்கும் தான் ஜாஸ்தி இருக்கும். செகண்ட் ரேங்க் தெரியுங்களா, ரெண்டாவது பிரச்சனை, காம்பினேஷன் பிரச்சனை தெரியுங்களா, நெருப்பும் நிலமும். ஓகே, நெருப்பு நீர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகேங்களா, செகண்ட் ரேங்க் எதுனா நெருப்பும் நிலம். நிலராசி எது? ரிஷபம், கன்னி, மகரம். நெருப்பு எது? மேஷம், சிம்மம், தனுசு. ஓகேங்களா, இந்த நெருப்புக்கும் நிலத்துக்கும் என்ன தெரியுமா பிரச்சனை வரும்? நிலம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா தானே செய்யும். நான் இப்பதான் சொன்னேன், நிலம் வந்து பொறுமையா செய்யும், பொறுமையா முடிவெடுக்கும். இரண்டாவது, நிலத்துக்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா, நிலத்துக்கிட்ட, நில ராசி ரிஷப, கன்னி, மகர ராசி கிட்ட நீங்க ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டீங்கன்னா விட்டுறணும். அவங்க நீங்க கண்டிப்பே கூடாது. உண்டியல போற காசு மாதிரி, உண்டியல போற காசு தினம் எவ்வளவு காசு இருக்கு சேருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. LIC பாலிசி மாதிரி அவங்க எப்படின்னா 15 வருஷம் கழிச்சு, பல வருஷம் கழிச்சு அந்த என்டையர் அவுட்புட்டை செஞ்சு முடிப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நான் இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் உனக்கு உன்னுடைய வேலை நீ என்கிட்ட கொடுத்துருக்க, அந்த வேலையை நான் 20% முடிச்சிட்டேன், நான் 30% முடிச்சிட்டேன், நான் 40% முடிச்சிட்டேன், அப்டேட் கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுக்க மாட்டாங்க? ரிஷபம், கன்னி, மகரம் கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க? மேஷம், சிம்மம், தனுசு ஆகிய இந்த நெருப்பு வீடு இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு வீடு கிட்ட இந்த நில வீடு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கிருப்பாங்க, பொறுமையா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வேலை எந்த கட்டத்துல இருக்குதுன்றதுக்கான அப்டேட் கொடுக்க மாட்டாங்க.
ஆனா அது நெருப்பு ராசி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நெருப்பு ராசி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆச்சா ஆச்சா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஆனா இவங்க அப்டேட் வராது. அவங்க வேலையை கூட முடிச்சிருப்பாங்க, அது கூட தெரியாது. அதுக்கப்புறம் பொறுமையா எடுத்துட்டு போன் வைப்பாங்க. நெருப்பு ராசி கத்தும். யார் கத்தும்? ஏன்னா இவ்வளவு நாளைக்கு முன்னாடி வேலை கொடுத்தனே, ஒரு போன் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணோம். எல்லாத்திட்டையும் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் வேலையை முடிச்சுட்டு கொடுப்பாங்க. அப்ப நெருப்பு ராசி எப்படி இருக்கும்? ஐயோ இவங்க போய் திட்டிட்டோமே, நம்ம எதிர்பார்த்த வேலையை, நம்ம கொடுத்த வேலையை நம்மளோட சூப்பரா பண்ணிட்டாங்களே இருக்குல்ல, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குல்ல. இதுதான் இந்த நெருப்புக்கும் நிலத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா நிலம் வந்து கம்யூனிகேட் பண்ணாது, அது பாட்டு சைலண்டா அதனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ரிஷபமும் கன்னியும் மகர ராசிக்காரர் இருக்கணும். எப்படின்னா பெருசா ஒரு வேலையை ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் வாயே தக்க மாட்டாங்க, ஷேரே பண்ண மாட்டாங்க, அமைதியா அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நெருப்பு இருக்கு பாருங்க, அது அப்படியே கேட்டுட்டே இருக்கும். முடிச்சியா என்ன ஸ்டேஜ் இருக்குது, இப்போ எவ்வளவு பர்சன்ட் முடிச்சுன்னு கேட்டுட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா காண்டாயிடுவாங்க. காண்டாயிட்டு நீ எப்ப கேட்கறது நிறுத்துவேன், நான் செய்யணுமா வேணாவா, இல்லன்னா நீயே செஞ்சுக்கோ அப்படின்ட்டுவாங்க. இதுதான் நெருப்புக்கும் நிலத்துக்கும் நடுவில் நடக்கிற பாலிடிக்ஸ். சோ உங்களுக்கு டிப்ஸ் என்ன தெரியுங்களா? நெருப்பு ராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னா, நீங்க நில ராசிக்காரர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கமிட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கமிட் பண்ணிட்டு நீங்க அடிக்கடி அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, விட்டுணும். பொறுமையா அவங்களோட டைம் எடுத்துட்டோம். அவங்க எப்ப முடிக்கிறாங்களோ, அவங்க எப்ப அப்டேட் கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் சொல்லிட்டு விட்டுணும். இல்ல உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு வேலை முடியணும்னா அதை நிலத்துக்கிட்ட கொடுக்க கூடாது. புரியுதா? அதை நீங்களே பண்ணிக்கணும். ஓகே, இது நெருப்புக்கும் நிலத்துக்குமான இது கமிட்மெண்ட். இந்த நெருப்புக்கு நிலத்துக்கு நடுவுல நில ராசிக்கு சில சஜஷன் கொடுக்கணும்ல. ஆமா, ரிஷபம் கன்னி மகரத்துல பிறந்தவங்க, உங்களுக்காச்சும் அப்பாவோ அம்மாவோ கணவனோ பிள்ளையோ நெருப்பு ராசியில இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மேஷம் சிம்மம் தனுசுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன ஒரு அப்டேட்டாவது கொடுத்துருங்க. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா கிளம்பிட்டேன், இதோ வந்துட்டு இருக்கேன், உங்களால டைரக்டா போன் பேச முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் அப்டேட்டாவது கொடுத்துருங்க. இல்லன்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு பக்கம் விளக்கு மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் நெருப்பு பந்தம் இருக்கும், எள்ளு முள்ளு வெடிக்கும். ஓகே, சொன்னது புரிஞ்சுதா? நெருப்புக்கும் நிலத்துக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஷ் எல்லாம் இப்படி தான் வரும். ஓகே, இத கூட நீங்க சமாளிச்சிடலாம். ஆனா நெருப்புக்கும் நீருக்கும் வரும் பாருங்க கிளாஷ், அது உங்களால சமாளிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா நெருப்பு ராசியும் நீர் ராசி கரெக்ட்டா 6-8 வருது. ஆமா ஆமா. ஓகே, அது வந்து சரி. இப்ப நெருப்பு நீரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கப்பா, ஹஸ்பண்ட் வைஃபா இருக்காங்க, அக்கா தம்பியா இருக்காங்க, அப்பா புள்ளையா இருக்காங்க. ஒரு இப்ப அப்பா வந்து நெருப்பு ராசியா இருக்காரு, புள்ள வந்து நீர், இல்ல அப்பா நீரா இருக்காங்க, புள்ள வந்து நெருப்பு. அந்த மாதிரி ரெண்டு பேர் ஏதோ ஒரு உறவுல ஒருத்தர் நெருப்பு வீடா இருக்காங்க, இன்னொருத்தவங்க நீர் வீடா இருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நெருப்புக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய கருத்தை நீர் கிட்ட திணிக்கவும் திணிக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க. ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதா, அவங்களே விழுகட்டும், அவங்களே புரண்டு வரட்டும், அவங்களே முட்டி மோதி கடைசியில அவங்களே குழம்பி ஒரு ஸ்டேஜ் வருவாங்கல்ல. ஆமா, எப்பா இதுக்கு நான் என்னதான்ப்பா பண்றது, நீ சொல்லுப்பா நான் செய்யறேன்னு வந்து நிப்பாங்க பாருங்க. அப்ப சொல்லுங்க உங்களோட ஐடியாவை. ஹெல்ப்னு வரும்போது செய்யணும். ஹெல்ப்னு வரும்போது சொல்லுங்க. அப்ப கூட என்ன தெரியுமா சொல்லுங்க, நான் சொல்றத கேட்கற மாதிரி இருந்தா என்கிட்ட வா, இல்லனா தெரிச்சு ஓடி போயிரு அப்படின்ற நிர்பந்தத்தோட அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீங்க சொல்றது கேட்டுப்பாங்க, கேட்டு அதையும் முழுசா செய்ய மாட்டாங்க. கடைசியில நான் ஒரு முடிவு வந்திருக்கேன், இது சரியா, மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க. செம்ம கோவம் வரும் உங்களுக்கு, பயங்கர டென்ஷன் ஆகும். இந்த சாட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க அனுபவத்துல உணர்ந்திருப்பீங்க, தெரிஞ்சவங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. நெருப்பு வீடு மேஷம் சிம்மம் தனுசு, அவங்களுக்கு இந்த நீர் வீடு இருக்குல்ல, கடகம் விருச்சிகம் மீனம், இவங்களால ஏற்படுற அந்த டார்ச்சர் இருக்குல்ல, அந்த டார்ச்சரை அனுபவிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நெருப்பு கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு டிராபேக் என்ன, எல்லாருக்கிட்டையும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. நெருப்பு கிட்ட இருக்கக்கூடிய டிராபேக் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கேட்பாங்க, சொன்னா உடனே கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? இல்லன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடும் உங்களுக்கு. அந்த கோபத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதுவும் நிலம் ராசி கிட்ட பேசும்போதும், அதாவது ரிஷபம் கன்னி மகரத்து கிட்ட பேசும்போதும், நீர் வீடாகிய கடக விருச்சிக மீனத்து கிட்ட பேசும்போதும் இவங்க அந்த டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, அந்த டென்ஷனை குறைச்சிக்கணும், கொஞ்சம் பொறுமையை வர வச்சுக்கணும். அப்படி அந்த பொறுமையை வரவழைக்கலன்னா இவங்களுக்கும் நிலத்துக்குமான உறவு, இவங்களுக்கும் நீருக்குமான உறவு ரொம்ப கஷ்டம். ஓகே, ஓகேங்களா? இந்த நெருப்போட கொஞ்சம் ஈஸியா ஒத்து போறவங்க யாரு தெரியுங்களா? காற்று. ஏன்னா காற்று வந்து ஒட்டி ஒட்டாம இருக்கும். ஆமா, ஓகேங்களா? இல்ல கடந்து போறதானே பாசிங் கிளவுட்ஸ். காற்று வந்து ரொம்ப நெருங்க மாட்டாங்க, ரொம்ப விலகவும் மாட்டாங்க. சோ அதனால வந்து காற்று கூட கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஒத்து போயிடும். என்ன காற்று ராசி எது? மிதுனமும் துலாமும் கும்பமும். எதையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நெருப்பு வந்து ஏதாச்சும் ஒரு திட்டினாலோ, இல்ல நெருப்பு வந்து ஏதாச்சும் எரிஞ்சாலோ டென்ஷன் ஆனாலும் அவர் அப்படிதான், அவருடைய குணம் அப்படிதான். இருந்தாலும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவ் எடுத்து போயிடுவாங்க. சோ நெருப்புக்கு காற்றுக்கும் கொஞ்சம் செட் ஆயிடும். ஓகேங்களா? நெருப்புக்கும் நிலத்துக்கும் செட் ஆகாது, நெருப்புக்கும் நீருக்கும் செட்டே ஆகாது. ஓகே, ஏன்னா பேசிக் உளவியலே அப்படிதான். ஓகேங்களா? நெருப்புக்கு இப்ப நடக்கணும்னா இப்பவே நடக்கணும். ஓகேங்களா? ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த கொள்கை நிலத்துக்கு கிடையவே கிடையாது, நீருக்கு கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி நீர் ராசி நெருப்பு லக்னம் அந்த மாதிரி மிக்ஸ் ஆனவங்களுக்கான கேரக்டர் இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த நெருப்பு நிலம் வந்து மிக்ஸ் ஆகுது பாத்தீங்களா, நெருப்பு நீர் மிக்ஸ் ஆகுது. நீ சொன்னாலும் ஆமா ஆமா ஆமா, அவன் சொன்னாலும் ஆமா ஆமா ஆமா, போட்டு உழட்டுறவங்க. ஆனா நெருப்பு அப்படி கிடையாது, ஸ்திரத்தன்மை கொண்டவங்க. ஓகேங்களா? எனக்கு வேணும்னா வேணாம் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் நெருப்பு ராசியா இருக்கிறாரு வச்சுங்க, நெருப்பு ராசி என்ன தனுசு ராசி இருக்கிறாரு, ஓகேங்களா? இல்ல சிம்ம ராசி இருக்கிறாரு. ஆனா லக்னம் வந்து நீர் லக்னம் அமைஞ்சிருச்சு, கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம் அமைஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு நேருக்கும் அவருக்கு. ஆமா, அப்ப அவருக்குள்ளேயே அவரே ரொம்ப ஸ்டடியா இருப்பாரு, அவருக்குள்ளேயே அவரே குழப்பவாதியா இருப்பாரு. ரெண்டுத்துடைய கலவையா இருப்பாங்க. ஓகே, ரொம்ப டாக்கிலே பண்ண முடியாத கேரக்டர். எப்ப ஸ்டடியா இருப்பாங்க, எப்ப குழப்பவாதியா இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ நிறைய பேர் கடக ராசியில பிறந்திருப்பாங்க, லக்னம் சிம்ம லக்னமா இருக்கும், லக்னம் தனுசு லக்னமா இருக்கும். ஆமா, கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ராசி வந்து தனுசு ராசியா இருக்கும், ராசி சிம்ம ராசியா இருக்கும், ராசி மேஷ ராசியா இருக்கும். பாத்துக்கீங்களா? ஓகேங்களா? மேஷ லக்னத்துல பிறந்திருப்பாங்க, ராசி கடக ராசியா இருக்கும், மீன ராசியா இருக்கும், விருச்சிக ராசியா இருக்கும். அப்ப என்ன வந்துச்சு, அவங்களே நெருப்பு, அவங்களே நீர். ஆமாவா? கண்டிப்பா. அப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நெருப்புக்கான அப்படி வேகம் டக்குன்னு செய்யணும். இப்ப ஒரு வேலைனா டைமுக்கு செய்ய வேண்டாவா அப்படின்னு அந்த ஃபாஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த ஃபாஸ்ட் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கமா அவங்களே குழப்பவாதி. இப்ப செய்யணுமா, வேணாமா, போலாமா, வேணாமா, இந்த கடைசி நிமிஷத்துல டிசிஷன் மாத்துறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் நீர். ஓகே,
இந்த உலகத்துல லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு விஷயத்தை ஃபைனலே பண்ணாம இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நீர் ராசி. புரிஞ்சுதுங்களா? நிலம் வந்து என்னன்னா அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பாங்க, அவங்க ஒரு பேட்டர்ன்ல இருப்பாங்க. ஏன்னா அதை வெளியில தெரிவிக்க மாட்டாங்க, மெதுவா வருவாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க ஒன்றும் குழப்பம் கிடையாது, அவங்க ஸ்டடியா இருப்பாங்க. ஆனா நான் என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறது வெளியே சொல்லாம இருப்பாங்க. நிலம் இது ரிஷபமும் கன்னியும் மகரம். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை வாங்க, அவங்க மனசுல என்ன இருக்கு, மத்தவங்க பத்தி அவங்க என்ன ஒப்பீனியன் நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க கேட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதுவும் ரிஷபத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் லக்னம் ரிஷப லக்னமா இருக்குன்னு வச்சுங்க, அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. காற்று இருக்கு பாருங்க. காற்றுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்ல? காற்று வந்து என்னன்னா எல்லாரும் கூடயும் பழகுவாங்க, நெருப்பு கூட செட் ஆயிடுவாங்க, நீர் கூட செட் ஆயிடுவாங்க, நிலத்து கூட செட் ஆயிடுவாங்க. ஆனா யாரு கூட பர்மனண்டா இருக்க மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தர் க்ளோஸா இருக்கணும்ல, யாராச்சும் ஒருத்தர் ட்ரூவா இருக்கணும்ல, அவங்களால யாருக்கிட்ட க்ளோஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? க்ளோஸ் ஆனா செட் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க பிரச்சனைக்கு மத்தவங்க யாராலையும் தீர்வு கொடுக்க முடியாதுல்ல. ஓகேங்களா? அதனாலயே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் ரொம்ப நெருங்கி இருக்க மாட்டாங்க, ரொம்ப விலகி இருக்க மாட்டாங்க. நெருங்கினாங்க அப்படின்னா பெயின்ல போய் முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நல்லா கவனிங்க. மிதுனம், துலாம், கும்பம், இது மூணு காற்று வீடா. ஒருத்தர் மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னத்துல பிறக்கிறாருமா, இல்ல ராசி மிதுன ராசி, துலா ராசி, கும்ப ராசியில பிறக்கிறாரு. அவரு எல்லாரும் கூட ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. என்னன்னா என்ன அப்படின்னு இருக்காரு, ஒரு லிமிட்டோட இருக்காரு. அப்போ பெரிய உங்களுக்கு சிக்கல் வராது. ஓகேங்களா? ஆனா கணவன் மனைவி கிட்ட அந்த மாதிரி இருக்க முடியாது, வீட்டுல ரொம்ப நெருக்கமான ஒரு கிட்ட அந்த மாதிரி இருக்க முடியாது. வீட்டுல வேற வச்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆறான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மனைவியே ஃப்ரெண்டா இருக்காங்க, கணவனே ஃப்ரெண்டா இருக்காங்க, ரொம்ப ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ஒட்டறான்னு வச்சுக்கோங்க, பாண்ட் ஆவறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாண்ட் ஆகும்போது அவருக்கு பெயின் வரும். ஏன் பெயின் வரும்னா, இவங்க கடைசி வரைக்கும் அந்த பாண்ட் எதிர்பார்ப்பாங்க எதிராளி. இவரால கடைசி வரைக்கும் அந்த பாண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா பறந்துட்டே இருக்கிறவராச்சே, நேரத்துக்கு ஃபோன் எடுக்க முடியாது, டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. ஊருக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காற்றெல்லாம் அப்படின்னா ஊருக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பர்சனலா அவங்களுக்கு கமிட்மெண்ட் டக்குன்னு வேலை செய்ய முடியாது. இது காற்றுக்கான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது அவங்க கையில் இருக்கு. ஓகேங்க சார், இது வரைக்கும் கொடுத்த விளக்கங்களே ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் நெருப்பு ராசி பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஓகேங்களா? ஓகே, இந்த நெருப்பு ராசிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, முக்காவாசி அவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கிற டைப் தான். இருந்தாலும் யானைக்கு அடிச்சு இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் ஒரு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மயங்கியோ இல்ல புத்தி கெட்டு போயோ தடுமாறுறது, தன்னுடைய பாதையிலிருந்து தடுமாற சூழல் ஏற்படும். அப்படி அவங்க பாதையிலிருந்து தடுமாறும் பொழுது, சறுக்கி விழும்பொழுது, இல்ல தவறான பாதைக்கு அவங்க போய் ஸ்லோப் டவுன்ல குழியில போய் விழுக போகும்போது, அவங்கள இல்ல இது தவறான பாதை, இதை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்லி இந்த நெருப்பு ராசிக்கு அட்வைஸ் கொடுத்து திருத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மாத்துறது இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா காற்று ராசி. எந்த காற்று ராசி? மிதுனம், துலாம், கும்பம். காற்று வீடு எந்த வீடு? மிதுனம், துலாம், கும்பம். இந்த மூணு வீடு இல்லையா? மிதுனமும் துலாமும் கும்பமும் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நெருப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? மேஷம், சிம்மம், தனுசு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, வேணாம் உங்களுக்கு நம்பாதீங்க, நீங்க போற அந்த ரூட் சரி கிடையாது, இது வேண்டாம், இந்த பாதையை விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் பண்றதுக்குள்ள, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, தப்பு நடந்ததுக்கு அப்புறமும் சரி, சரி நடந்துருச்சு இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஹெல்ப் பண்றது இருக்குல்ல, அந்த ஹெல்ப் யார் பண்ணுவாங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம் பண்ணுவாங்க. ஓகே, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 4 சொன்னேன்ல, இந்த 4 கரெக்டா ஆர்டரா எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நிலம். யாரு? நிலராசி ஹெல்ப் பண்றவங்க யாரு? நிலம் யாரு? ரிஷபம், கன்னி, மகரம். இந்த ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு அவங்களுடைய தப்புல இருந்து, அவங்களுடைய நெகட்டிவ்ல இருந்து அவங்க வெளியே கொண்டு வர சக்தி யாருக்கு உண்டு? நீர் உண்டு. ஓகேங்களா? நீர் வீட்டு உண்டு. யாரு? கடகம், விருச்சிகம், மீனம். இந்த கடகம், விருச்சிகம், மீனம் குழியில விழுந்தாங்க, இல்ல ஏதாவது தவறான பாதையில போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை திருத்தி மாத்தி இல்ல அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வர அந்த சக்தி வந்து யாருக்கு உண்டு? நெருப்பு உண்டு. ஓகேங்களா? ஓகே, நெருப்பு ராசி ஏதாச்சும் அவஸ்தைப்பட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, ஏதாச்சும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து மாத்தி கொண்டு வர சக்தி வந்து யாருக்கு உண்டு? அவங்களை மீட்டு நல்வழிக்கு கொண்டு வர சக்தி யாருக்கு உண்டு? காற்று உண்டு. மிதுனம், துலாம், கும்பத்துக்கு உண்டு. இந்த கரெக்டான கேள்வி வந்தீங்க. மிதுனம், துலாம், கும்பம் இருக்குல்ல, இவங்கள யாராச்சும் தப்பான வழியில போய் சிக்கிட்டாங்க, தப்பான வழியில போய் மாட்டிக்கிட்டாங்க, தப்பான ஒரு முதலீடு பண்ணிட்டாங்க, தப்பான ஒரு நண்பரை நம்பிட்டாங்க, இல்ல தவறான சவகாசத்தினால ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டாங்கன்னா இவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இவங்களை அவங்களா காப்பாத்திட்டா தான் உண்டு. அல்லது இவங்களை காப்பாத்துறதுக்கு யார் வரணும்னா சித்தர் தான் வரணும். சித்தர் வரணும், இல்லனா சிவனே வரணும், இல்லனா அந்த இறையே வரணும், பிரபஞ்ச சக்தியே உங்களுக்கு வரணும். ஏன்னா காற்று ராசியை காப்பாத்துறதுக்கு யாரால முடியும்னா ஆகாயத்தால தான் முடியும். ஓகேங்களா? நான் மொத்தம் பஞ்சபூத தத்துவங்கள், அதுல ஆகாய தத்துவம் நம்ம 12 வீடுகள்ல இல்ல. ஆமாவா? ஆகாய தத்துவம் நம்ம 12 வீடுகள்ல கிடையாது. ஓகே, வெறும் 4 பூதம் தான் நம்ம 12 ராசிகள் இருக்குது. 4 4 4 மொத்தம் 12 வீடு. அதுல வந்து என்ன இருக்கு? நெருப்பு, நிலம், காற்று, நீர் இருக்குது. ஆகாயம் இல்லையாங்க? ஆமா, கரெக்ட் தானே? ஆகாயம் யார்? ஆகாயம் பாத்தீங்கன்னா யார் அந்த ஆகாய தத்துவத்துக்குள்ள வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காற்றும் நீரை இணைக்கிற ஒரு பகுதி ஒன்று இருக்குல்ல, காற்று நீரும் இணையும்ல ஒரு பகுதி. காற்று நீர் எப்படி இணையும்? மிதுனமும் கடகமும் இணைகிற போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன்ல எந்த நட்சத்திரம் வரும்? புனர்பூசம் வரும். ஓகேவா? அதே மாதிரி துலாமையும் விருச்சிகத்தையும் இணைக்கிற நட்சத்திரம் இது விசாகம். கரெக்டா? அதே மாதிரி துலாம் வந்து காற்று, விருச்சிகம் வந்து நீர். கரெக்ட் தானே? ஓகே, அதே போல கும்பத்தையும் மீனத்தையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம் இது புரட்டாதி. ஆமா, அப்ப இந்த குருவுடைய 3 நட்சத்திரம் இருக்குல்ல, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இவங்க ஆகாய தத்துவம். ஓகேங்களா? அப்போ இந்த காற்று ராசிக்கு அவங்களுக்கே பிரச்சனை வரும்போது என்ன காற்றுக்குள்ள புனர்பூசமும் இருக்குது, அதே மாதிரி துலாமுக்குள்ள விசாகமும் இருக்குது, கும்பத்துக்குள்ள புரட்டாதியும் இருக்குது. ஒருவேளை அவங்க கும்பராசி, கும்பலக்னம், மிதுன ராசி, துலாம் ராசி, துலாம் லக்னமா இருந்து இந்த 3 நட்சத்திரத்துல அவங்களே பிறந்தாங்க, அவங்களே சொல்யூஷன். ஓகே, இல்லனா அதே காற்றுல ராசியில இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க பாருங்க, குருவுடைய 3 நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த இருட்டிலிருந்து, அந்த தவறிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு உதவுவாங்க.
ஓகே, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஏன் சொல்றேன் கேளுங்க. பஞ்சபூத தத்துவத்துல நல்ல ஒரு விஷயத்தை எளிமையா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலத்தை சுத்தம் பண்றதுக்கு எதுவால முடியும்? நிலம்னா நம்ம நிலம்னா வெறும் பூமி மட்டும் நிலம் கிடையாது. இப்ப நம்ம இருக்கிற தரைப்பகுதி மட்டும் நிலம் கிடையாது. திடப்பொருள் எல்லாமே நிலம் தானே. ஆமா, நிலம்னா என்ன? சாலிட் தானே. இப்ப நம்ம வந்து திடப்பொருள் தானே. இந்த பூத உடல் வந்து திடப்பொருள் தானே. இந்த உடலை தூய்மை செய்யணும், வீட தூய்மை செய்யணும், ஒரு பொருளை தூய்மை செய்யணும். தூய்மை செய்யணும்னா எப்படி தூய்மை பண்ணுவீங்க? தண்ணி போட்டு தான் கழுவீங்க. கரெக்டா? நீரால தான் நிலத்தை, ஜட பொருளை வந்து திடப்பொருளை எதால தூய்மை பண்ண முடியும்? நீரால தான் தூய்மை பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. ஒரு பொருள் ஃபுல்லா பூஞ்சாலம் பிடிச்சிருக்குது, அழிச்சிருக்குது, கார்பனா இருக்குது, அப்படியே அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. அதை வந்து சுத்தம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அமிலமோ இல்ல தண்ணியோ போட்டு ஜலத்தால தான் கழுவோம். கரெக்டா? அப்ப நிலத்தை சுத்தம் பண்றதுக்கு யாரால முடியும்? நீரால தான் முடியும். ஓகே. நீரை சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? கொதிக்க வைப்போமா? ஆமா. தண்ணியை சுத்தம் பண்ணணும்னா ஹீட் பண்ணுவோம்ல, பாயில் வாட்டர் காய்ச்சி குடிங்க சொல்றோம்ல. கொதிக்க வச்சா என்ன பண்ணுவோம்? கெட்ட கிருமிகளை செத்துரும். இதானே கணக்கு. ஓகே. அப்ப நீரை சுத்தம் பண்றதுக்கு யாரால சுத்தம் பண்ண முடியும்? நெருப்பால தான் சுத்தம் பண்ண முடியும். நெருப்பை சுத்தம் பண்றதுக்கு யாரால முடியும்? அடைச்சு வச்சு ஒரு ரூம் இருக்குது, கொளுத்தி போட்டீங்க, அந்த புகை உள்ளே இருக்கும்ல, அது ரீசைக்கிள் ஆகணும்ல. அப்போ வெட்ட வெளி இருந்தா தான் ரீசைக்கிள் ஆக முடியும். நெருப்பை சுத்தம் பண்றதுக்கு யாரால முடியும்? காற்றால தான் முடியும். ஓகேங்களா? காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு யாரால முடியும்? காற்று உயரமான இடத்தை நோக்கி போகும். அந்த காற்று எடுத்து தாழ்வு மண்டலம். ஓகேங்களா? அங்க போய் தான் மலை மேல போய் தான் மேகமா மாறுது. கரெக்ட் தானே? ஓகே. ஒரு பகுதி காற்று மேகமா மாறுது, இன்னொரு மற்ற பகுதி காற்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்துக்கு போயிடும். இப்ப வளிமண்டலத்துக்கு போகணுமா அல்லது மேகமா மாறி ரீசைக்கிள் ஆகி மறுபடியும் மழையா பூமிக்கே வரணுமா அப்படின்றத அந்த உயரமான இடம் தான் முடிவு பண்ணும். அது என்னது? ஆகாயம். ஆக நிலத்தை எது சுத்தம் பண்ணும்? நீர் சுத்தம் பண்ணும். நீரை எது சுத்தம் பண்ணும்? நெருப்பு சுத்தம் பண்ணும். நெருப்பை எது சுத்தம் பண்ணும்? காற்று சுத்தம் பண்ணும். காற்றை எது சுத்தம் பண்ணும்? ஆகாயம் தான் சுத்தம் பண்ணும். ஓகே. ஓகேங்களா? இப்ப வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆகாயம் நம்ம வந்து இப்ப பொதுவா சொல்லிட்டோம். ஆனா இந்த ஆகாயம்ன்றது வந்து அண்டவெளியும் கூட நீங்க ஆகாயம்னு சொல்லலாம், ஓசோன் லேயர் நீங்க ஆகாயம்னு சொல்லலாம். ஓகே, ரைட். ஆனா மனிதர்களுடைய மனசுல ஆகாய தத்துவத்தை நீங்க யார் சொல்வீங்க? துறவி, யோகி, ஓகேங்களா, முனிவர், சித்தர்கள், ஓகேங்களா, இவங்க எல்லாம் ஆகாயம். இவங்க எல்லாம் ஆகாய தத்துவம். ஏன் ஆகாய தத்துவம்? இவங்க இந்த நாளை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப அவங்க ஜாதகம்ன்ற அந்த தாக்கமே கிடையாது, ஏன்னா அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ இந்த காற்றுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஆகாய தத்துவத்திலிருந்து ஒரு ஆள் வரணும் அவங்களை சரி பண்றதுக்கு, இல்லைன்னா வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது. ஓகேங்களா? சரி. அப்ப நிலம் வந்து யாரையுமே சுத்தம் பண்றதுக்கு உதவ மாட்டாங்களா சார் அப்படின்னா அப்படி ஒரு டவுட் வரும்ல. ஓகே, டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, அப்போ நிலத்தை வந்து நீங்க நீர் சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னீங்க, நீர் வந்து நெருப்பு சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னீங்க, நெருப்பு வந்து காற்று சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னீங்க, காற்று ஆகாயம் சுத்தம் பண்ணுதுன்னு சொன்னீங்க. அப்போ இந்த நிலம் வந்து எதுக்கு சார் உதவும்னா எல்லா பொருளையும் ரீசைக்கிள் பண்றது நிலம் தான். ஓகே. ஒரு மக்கி போற ஒரு பொருள் போடுறீங்க. அதே சமயம் கன்னி வீட்டுக்குள்ளேயும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு, துலாம் வீட்டுக்குள்ளேயும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு. கரெக்ட் தானா? இப்போ சுக்கிரன் கர்மா மொத்தம் 3 நட்சத்திரம் தான், திருவாதிரை, சித்திரை, திருவோணம். அதுல பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கு? நிலம்ன்ற வீட்டுக்குள்ள இருக்கு. முழுக்க திருவோண நட்சத்திரம் நிலம்ன்ற வீட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா மகரம் வந்து நிலம். திருவாதிரைன்ற நட்சத்திரம் வந்து எதுக்குள்ள இருக்கு? முழுக்க காற்று ராசி. ஓகேங்களா? முழுக்க வந்து காற்று வீடு. சரி, ஓகே, ரைட். ஆனா இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் நிலமும் வருது, காற்றும் வருது, பாதி கலந்து வருது. கண்ணிலேயே சித்திரை இருக்கு, துலாம்லயும் வந்து சித்திரை இருக்குது. கரெக்ட் தானா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இந்த சுக்கிரன் கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, லவ் சம்பந்தப்பட்ட கான்டாக்ட், அஃபேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இல்ல திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி உறவுக்குள்ள விரிசல், இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ரொம்ப கமுக்கமா, அதை ரொம்ப தனக்குள்ள வச்சு மூடி மறைச்சு புதைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திருவோணமும் நில வீட்டுக்குள்ள, கன்னி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சித்திரையும். ஓகேங்களா? என்னதான் ரகசியத்தை மறைக்க நினைச்சாலும் ஊருக்குள்ள தானா தெரிஞ்சு நாரிடும்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருவாதிரையும் துலாம்குள்ள இருக்கக்கூடிய சித்திரையும். திருவாதிரை தான் வந்து என்னதான் தன்னை பத்தின விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களையும் மீறி அந்த விஷயம் கசஞ்சு ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிடும். ஆனா ஊரு ஃபுல்லா தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. சில பேர் இருப்பாங்க தெரியுமா, ரகசியம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ரகசியம் ஒருத்தருக்கு வாய்க்கு போய் அந்த ஒருத்தர் வாயில இருந்து 100 வாய்க்கு போயிடும், 200 காதுக்கு போயிடும். ஓகேங்களா? இது இவர் சொல்வார்ல, ராத்திரி பூரா நம்ம பக்கத்துல தானே படுத்திருந்தா, விடியறதுக்குள்ள எப்படி தெரிஞ்சது? அவன் கேப்பான, உங்க அக்கால ஐயர்கிட்ட அடிக்குதான் நீ பேக்கரியே வாங்கிட்டியா அப்படின்னு பாத்தீங்களா? அந்த ஒரு நிலைமை, அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை என்னன்னா அவங்களுடைய காதல் சமாச்சாரங்கள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், பர்சனல் கான்டாக்ட், பர்சனல் அஃபேர், ஏதோ ஒண்ணு கிரஷ், ஏதோ ஒண்ணு, அத வந்து என்னன்னா ஒண்ணு அவங்க அதை ரகசியமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க யார்கிட்டயும் ஷேரே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பிக்கையான யாராச்சும் ஒரு ஆள் கிட்ட ஷேர் பண்றன்ற பேர்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையான வாய் இருக்கு பாருங்க, அதை 1000 பேருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடும்.
அதுல என்ன ஒரு பரிதாபகமான நிலைமைன்னா, இவங்க ரகசியம்னு நினைச்சு இவங்க பாட்டுக்கு கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். ஊரே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல வந்து பிரபு வந்து வடிவேலை பார்த்து சிரிப்பார்ல, ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊரே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. அது எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கர்மாக்கள் எப்படியோ அதே மாதிரி கூட அந்த காலபுருஷ தத்துவம் இருக்குல்ல, நீங்க உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்னம் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க. கன்னி வந்து 4ஆம் பாவம். ஓகேங்களா? ஒரு மிதுன லக்னம் கன்னி 4ஆம் பாவம். ரொம்ப ரொம்ப இயல்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு மிதுன லக்னத்துல பிறக்கிறவங்க எல்லாருமே மாளிகையில, மாட மாளிகையில அப்படியே வந்து ஒரு என்ன எப்படி சொல்றது? ஒரு 10 கிரவுண்ட் 15 கிரவுண்ட் பங்களால இல்ல. ஓகேங்களா? அதுல பணக்காரங்களும் இருப்பாங்க, மிடில் கிளாஸும் இருப்பாங்க, லோயர் மிடில் கிளாஸும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க. ஓகே ரைட். ஆனா மிதுன லக்னத்துக்கு டிஃபால்ட்டா கன்னி 4ஆம் பாவமா வந்துருச்சுல்ல. அப்படி வர்றதுனால என்னன்னா, 4ஆம் பாவம்ன்றது என்னது? வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம். பிலாங்கிங்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த பிலாங்கிங்ஸ் வந்து 4ஆம் பாவம். மிதுன லக்னத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அவங்க குடியிருக்கிற வீடு, அவங்க வச்சிருக்கிற வண்டி, அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருள், அந்த மாதிரி அவங்களுடைய உடைமைகள் இருக்கு இல்லையா? அந்த உடைமை மத்தவங்கள விட சிறந்ததா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சாதாரணமா இருந்தாலே பொறாம வரும். சோ அது திருஷ்டியை மட்டும் இழுக்கிறது இல்லாம அது பொறாமையும் சேர்த்து கூட்டிட்டு வரும். அந்த பொறாமையை தொடர்ந்து சண்டையும் வரும். ஆஹா, திருஷ்டியே பொறாமையினுடைய வெளிப்பாடு தானே, ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு தானே. அதாவது இப்போ இப்போ வந்து ஒரு மிதுன லக்னத்தை சேர்ந்தவர் ரோட்ல படுத்திருக்காருன்னு வச்சுங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவருக்கு வீடே இல்லப்பா. அவர் வந்து ரொம்ப ஏழை, கடைநிலை ஊழியர். அவர் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தங்குற இடம் வந்து ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பணக்காரரோ யாரோ ஒருத்தர் கிராஸ் ஆகுறாரு அப்படின்னா, பாரு எவ்வளவு நிம்மதியா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு மிதுன லக்னத்தை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போவார். ஓகேங்களா? அவருக்கு வந்து என்ன சொல்றது, குடியிருக்க வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. யாருக்கு? அந்த அந்த கடந்து போற ஆளு, இந்த கமெண்ட் பண்ற ஆளுக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஆனா இவருக்கு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாத ஆளை பார்த்துட்டு அவரு பொறாமப்படுறாரு அப்படின்னா, அப்ப அந்த 4ஆம் பாவத்தினுடைய பொறாமை எப்படி வேலை செய்யும் பாருங்க. இருக்கீங்களா ராகுல் லைவ்ல? இருக்கேன் சார். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற இது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. மக்களுக்குமே இது வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கான்செப்டே தெரியாது. ஒருத்தர் சண்டைக்கு வரான், இல்ல யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ல வராங்க அப்படின்னா, அதுக்கான முதல் முக்கிய காரணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஏக்கமா இருக்கும். ஆமா, ஏக்கம், பொறாம, கம்பாரிசன். ஓகேங்களா? மிதுன லக்னக்காரர் வந்து ஒரு வண்டி வச்சிருக்காரு. மிதுன லக்னக்காரர் ஏதோ ஒரு உடைமை வச்சிருக்கிறாரு. மிதுன லக்னக்காரர் ஒரு வீடு வச்சிருக்காரு, இல்ல ஏதோ ஒரு வீட்டுல குடியிருக்கிறார். மிதுன லக்னக்காரர் ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுங்க. 4ஆம் பாவம் கல்வி, ஏதோ ஒரு விஷயத்த படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு மிதுன லக்னம் எப்பெல்லாம் இறங்குறாங்களோ, ஒரு புது இடம் வாங்குறது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, புது வண்டி வாங்குறது, புதுசா ஒரு கோர்ஸ்ல சேர்றது, இந்த மாதிரி 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு எப்பப்பெல்லாம் அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களோ, அப்பப்பெல்லாம் சர்வசாதாரணமாக பொறாமையும் திருஷ்டியும் மிதுன லக்னத்துக்கு வரும். ரொம்ப சர்வசாதாரணமா வரும். அதுக்கு அவங்க அதுக்கு வந்து அவங்க அந்த பாவத்துல வந்து ரொம்ப பெரிய ஒரு பிஸ்தாவாவோ இல்ல ரொம்ப மத்தவங்க எல்லாம் ரொம்ப வியக்கிற நிலையில இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. சாதாரணமா அந்த பாவ சம்பந்தப்பட்ட வேலையை செஞ்சாலே உங்களுக்கு வந்து பொறாமை வரும். ஓகேங்களா? ஆமா. அதனுடைய வெளிப்பாடா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, கும்பம் வந்து வம்பு இழுக்கக்கூடிய பாவம் சொல்லிட்டு. ஓகே. இப்போ 4ஆம் பாவத்தை காரணம் காட்டி உங்களால சண்டை போட முடியாதுல்ல. ஏன்னா அப்படி சண்டை போட்டா உங்களுக்கு அதனால பொறாமைன்றது வெளியில தெரிஞ்சிடும். கரெக்டா? சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? மிதுன லக்னத்தை எதை காரணம் காட்டி சண்டை போடுவாங்க அப்படின்னா, ஒண்ணு மிதுன லக்னத்தை அப்பாவை காரணமா வச்சு சண்டை போடுவாங்க. அவங்ககிட்ட வம்பு இழுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தொலைதூர பிரயாணம் இருக்குல்ல, அவங்களுடைய டிராவலிங் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிராவலிங், வண்டி, வாகனம், டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு பாருங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டை காரணம் காட்டி சண்டைக்கு இழுப்பாங்க. ஓகேங்களா? 9ஆம் பாவத்தை காரணமா வச்சு சண்டைக்கு இழுப்பாங்க. அதுதான் கும்பம். ஏன்னா மிதுனத்துக்கு வந்து கும்பம் 9ஆம் பாவம். ஓகே. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் டச்சிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஒண்ணு செவ்வாய்க்கிழமை, இன்னொன்னு வந்து சனிக்கிழமை. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது வேறுபடும். ஓகேங்களா? இப்போ ஒரு கடக லக்னம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 1-3 ஜாதக அமைப்பு, 1-3 பாவ சேர்க்கை கொண்ட அமைப்பு திருவாதிரை, சித்திரை, திருவோணம் அண்ட் நிறைய மிதுன ராசி, மிதுன லக்னம் நண்பர்களுக்கு கடன் கொடுத்துட்டு தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நண்பர்களுக்கு கடன் கொடுக்காதீங்க.
கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நாளைக்கு நீங்கள் அந்த கடனை திரும்ப கேட்கும்போது உங்களோட உறவில் அது ஒரு விரிசலை உண்டாக்கும். ஸோ காசுக்கு காசும் போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். இத்தனை நாளாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருந்திருக்கலாம். இந்த கடன் சார்ந்த விஷயத்தினால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களை விட்டு போயிடும். ஸோ திருவாதிரை சித்திரை திருவோணம் மிதுன ராசி மிதுன லக்னம் தயவு செஞ்சு கடன் கொடுத்து பழகாதீங்க. அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக கொடுக்காதீங்க. ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 1000 2000 கேட்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்து பழகலாம், அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலாம். பட் ஆனால் பெரிய அமௌண்ட்டை கொடுத்து பழகாதீங்க. கொடுத்தீங்கன்னா அதனால் உறவும் விரிசலடையும், உறவும் உங்களை விட்டு போகும், பணத்தோட சேர்ந்து உறவும் போயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். செஞ்சு ஒரு காற்று ராசி உங்களுக்கு பிள்ளையா பறக்குறாங்க, அதாவது மிதுனம், துலாம், கும்பம், இவங்க வந்து ராசியாவோ லக்னமாவோ கொண்டு உங்களுக்கு பிள்ளையா பறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவங்களுக்கு அப்பா ஃபேமிலி நீ தான்ப்பா பார்த்துக்கணும், அடுத்தவங்களுக்கு நீ தான்ப்பா உதவி செய்யணும், இவங்கெல்லாம் நம்மள நம்பி தான்ப்பா இருப்பாங்க, நல்லா படிக்கணும்ப்பா, பெரிய ஆளா வரணும்ப்பா. இதெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பிள்ளைங்களுக்கும் பண்றதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அட்வைஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உனக்கு என்னப்பா பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காப்பா, உனக்கு லைஃப்ல இந்த மாதிரி வாழணும்னு ஏதாவது தோணுதா, உனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருக்கா அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா அவங்க பிறவி எடுத்ததே அந்த மாதிரி ஆசைகளுடைய பேலன்ஸ் இருக்கிறதுனாலதான். ஓகேங்களா? நெருப்பு வந்து பிறவி எடுத்தது தர்மத்தை சாதிக்கிறதுக்கு, நிலம் பிறவி எடுத்தது கடமை சாதிக்கிறதுக்கு, ஓகேங்களா, டாஸ்க் முடிக்கிறதுக்கு. காமம் அதாவது காற்று பிறவி எடுத்தது தன்னுடைய விருப்பம் என்னன்னு தேடுறதுக்கு. ஓகேங்களா? அது தனிப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விருப்பமா இருக்கலாம், அது உறவு சம்பந்தப்பட்ட விருப்பமா இருக்கலாம், உடை சம்பந்தப்பட்ட விருப்பமா இருக்கலாம். முதல்ல அவங்களுடைய பர்சனல் வெறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை அட்ரஸ் பண்ணுங்க, அதை கேளுங்க. கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சூழல்ல ஃபர்ஸ்ட் அவங்களை கொண்டு போய் பிடிச்ச சூழல்ல ஃபர்ஸ்ட் அவங்களை கொண்டு போய் உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் சொல்லுங்க, அவங்க கேட்பாங்க. திணிக்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, காற்று கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவங்க நினைச்சா ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட மிகப்பெரிய ஆளா மாத்திர முடியும் கான்டாக்டை கொடுத்து. ஆனா அவங்க கிட்டயே திறன் இருந்துச்சுன்னா அந்த திறன் அவங்க பயன்படுத்திப்பாங்கல்ல. இன்னொருத்தரை வளர்த்து விட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். சோ அந்த சுவரையும் சித்திரத்தையும் அவங்க வளர்த்துக்கணும், செல்ஃப் டேலண்ட்டை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கான்டாக்டுக்கு அவங்க இங்கே போயிடுவாங்க. இது காற்று. அடுத்து நீருக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு தெரியுங்களா, தயவு செஞ்சு நீர் ராசியை வளர்க்கும் பொழுது ஏதாச்சும் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, அதுக்கு 2 பதில் நீர் சொல்லணும். ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஓடாத, தெளிவா ஒண்ணு சொல்லு, வேணுமா வேணாவா, முடியுமா முடியாதா, நாளைக்கு நீ வருவியா மாட்டியா, ஒண்ணு வரேன்னு சொல்லு இல்ல மாட்டேன்னு சொல்லு. முடிஞ்சா பத்திரத்துல கையெழுத்து போட்டு வாங்கிடுங்கன்ற. ஆரம்பத்திலிருந்து குழந்தையிலிருந்தே அந்த மனநிலைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த வேவர் ஆயிட்டே இருக்கிறது, இந்த வேவரிங் மைண்ட் செட்டை அழிக்கிறதுக்கு உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க. நான் வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப திணிக்கிறதுக்கு நான் எதிரி தான். இருந்தாலும் நானே சொல்றேன், ஒரு நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் உங்களுக்கு குழந்தையா பிறந்துட்டாங்கன்னா மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா சப்புன்னு விடுங்கன்ற, பல்லார்னு விடுங்க, ஏதாச்சும் ஒன்ன பேசணும், அவ்வளவுதான். மீன ராசி மீன லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், கடகராசி கடக லக்னம், பேசுனா ஒரு பேச்சு பேசணும், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒண்ணு தனக்காக வாழணும் இல்ல மத்தவங்களுக்காக வாழணும். இவங்கெல்லாம் எப்படின்னா 2 கட்டான், தனக்காகவும் வாழ மாட்டாங்க, மத்தவங்க சொல்றதையும் அவங்களால எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இந்த விஷயம் இருக்குல்ல, நீங்க அவங்களுக்கு ஹோட்டல் கூட்டு போறீங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாத்துலயுமே ஓகேங்களா ஒரு ரெட்ட குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு என்ன வேணும்னு தனக்கே தெரியாது, அந்த மாதிரி குழம்பக்கூடிய ராசி. ஆனா இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு தெரியுங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஹெல்பிங் டெண்டன்சி. எந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சினா, மத்தவங்களுக்கு உபசரிக்கிறது, மத்தவங்கள யாராலுமே முடியாத காரியத்தெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு அந்த இறங்கி செய்யறதுன்னு சொல்லுவாங்களே. இறங்கி செய்யறதுன்னா எப்படின்னா, தன்னுடைய கௌரவத்தை விட்டுட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் வந்து உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படி ஒண்ணு இல்லம்மா. சாப்பிட்டுட்டு இலையை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே. சில பேர் பிரஸ்டீஜ் எல்லாம் பார்ப்பாங்க பாத்தீங்களா, இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுல இருந்து, மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து, மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுல இருந்து, மத்தவங்களுக்கு வந்து அப்படியே சில பேர் ரொம்ப கனிவா பேசுவாங்களே, ரொம்ப சாஃப்டா பேசுவாங்களே, அந்த மாதிரி கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கலா மத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுல ரொம்ப திறமையான ஆளுங்க. ஆனா தான் விஷயத்துல
தன்னோட லைஃப்ல ஒரு தெளிவு இருக்கணும்ல. தனக்கு எது வேணும், தனக்கு எது பாதை சரியான பாதை, எது தவறான பாதை, யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எல்லாத்துலயுமே தனக்குன்னு ஒரு வியூ வேணும்ல. இவங்களுக்கு எல்லாத்துலயுமே குழப்பம் தான். அந்த குழப்பத்தை தவிர்க்கணும்னா குழந்தையிலிருந்து அவங்களை பிராட் அப் பண்றதுல இருந்தே நீங்க அவங்களுக்கு டிசைட் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு கடகம் விருச்சிகம் மீனம் வாழ்க்கையில நீங்க தலையிட்டுறாதீங்க. நீங்க அவங்களுக்கு எந்த டிசிஷனும் சொல்லாதீங்க, எந்த அட்வைஸும் கொடுக்காதீங்க. சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. சொல்லுவாங்களே தண்ணியில எழுதி வைக்கிறதுன்னு, அந்த கதை தான். நீங்க அவங்களுக்கு எந்த அட்வைஸ் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அவங்களே ஒரு முடிவுக்கு வரணும். அந்த நெருக்கடியை மட்டும் நீங்க உங்களுக்கு கொடுங்க. ஓகேங்களா? சோ இதை மட்டும் பண்ணுங்க. இதுதான் இந்த 4 ராசிகளை கையாளக்கூடிய சோ மிதுனம் அப்படின்ற அந்த